இந்த ஃபுல் கிளாஸும் இந்த ஒரு வேர்டு பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா பார்த்தனா இந்த வேர்டு பார்க்கிறதுக்கு நியூவா இருக்கிற மாதிரி தெரியும். பட் இந்த வேர்டோட மீனிங் இருக்குல்ல, இந்த வேர்டோட ஐடியா இருக்குல்ல, இந்த ஐடியாவை நம்ம லைஃப்ல நிறைய தடவை கிராஸ் பண்ணிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப க்ரூட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஃபேமிலியில மாமியார் இருப்பாங்களே, மதரின்லா ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. யாருக்கு ஹர்ட் ஆயிருக்கு? அந்த வீட்டோட மருமகளுக்கு ஏதோ ஒரு ஹர்ட். அந்த ஹர்ட்டை பத்தி இவங்க இருக்காங்களே, இவங்க போயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி இது சரியானு கேட்டா கரெக்டான தீர்ப்பு தர முடியுமா? வாய்ப்பே இல்லை. எவ்வளவுதான் இவரு கரெக்டா இருந்தாலும், இவரோட மனசு வந்து செம பியூரா இருந்தாலும், இவருக்கு இவங்க வந்து அம்மா சின்ன வயசுல இருந்தே இவங்க கூட வாழ்ந்திருக்காங்க. சோ இவர் எவ்வளவுதான் நல்லவரா இருந்தாலும் இவரால ரொம்ப ஈக்குவலான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை தர முடியாது. கரெக்டா? அப்ப என்ன பண்ணி ஆகணும்? சேம் ஈவெண்ட்டை இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஆள் கிட்ட கேட்டா மட்டும்தான் கரெக்டான ஜஸ்டிஸ் கிடைக்கும்ல. யூஷுவல் தானே. அப்ப அந்த ஒய்ஃப் என்ன பண்றாங்க? இந்த பிரச்சனைக்கு ஜட்ஜா வந்து நம்ம ஹஸ்பண்ட் செட் ஆகாது, கரெக்டான தீர்ப்பு கிடைக்காது, இவங்க என்ன பண்ணிடலாம்? மாத்திரலாம். மாத்திட்டு இன்னொரு ஆளை போடலாம். அதான் மைண்ட் யோசிக்கும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சேம் வேர்ட் ரெக்யூசல். லிங்க் பண்ண முடியல, எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். நீங்க ஒரு வில்லேஜ்ல வாடுறீங்க, உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் பிரச்சனை, நீங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போறீங்க தீர்ப்பு வாங்குறதுக்கு. பட் உங்களுக்கு தெரிய வருது, நீங்க யார் கூட சண்டை போட்டீங்களோ இந்த ஃபேமிலிக்கும் வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவருக்கும் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் இருக்குன்னு தெரிய வருது. அப்படி இருக்கும்போது ஈவன் இவர் ரொம்ப நல்லவரா இருந்தாலும் இவர் தர தீர்ப்பை மக்களோ இல்ல இவங்களோ நம்புவாங்களா? வாய்ப்பே இல்லை. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம ஜஸ்டிஸ் தர்றது மட்டும் விஷயம் கிடையாது. நாம உண்மையா பேசி ஜஸ்டிஸை தர்றது மட்டும் விஷயம் கிடையாது. அது வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு முதல்ல பாக்குறவங்களுக்குமே அது எக்ஸ்டர்னலா ஃபேரா தெரியணும். அப்ப இந்த ஈவெண்ட்ல கண்டிப்பா இது ஃபேரா இல்லை. ஏன்னா ஊருக்கே தெரியும் அந்த ஃபேமிலி கூட அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ரிலேஷன் இருக்கு. ஸோ மேபி தீர்ப்பு தரும்போது சாஃப்ட் காரணம் வரலாம். அப்ப என்ன பண்ணலாம்? ஓகே, இந்த கான்ஃபிளிக்ட்குள்ள எனக்கு ஒரு ரிலேஷன் இருக்கிறதுனால நான் இதுல இருந்து வெளியே வந்துடுறேன். ரெக்யூசல், வேற ஒரு ஆளை மாத்துங்கன்னு இவங்க கேட்கலாம் தானே? எஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் ரெக்யூசல் இந்த வார்த்தையை இப்போ ஏன் பார்க்குறோம்? நீங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்களா? அரவிந்த் கெஜ்ரிவால் அவரோட லிக்விட் பாலிசியில கரப்ஷன் பண்ணியிருக்காருன்னு ஒரு கேஸ் போயிட்டு இருக்கா. லோவர் கோர்ட் என்ன சொன்னுச்சு? அரவிந்த் கெஜ்ரிவால் மேல இருக்கிற கரப்ஷனுக்கு சரியான பாயிண்ட்ஸ் எதுவுமே இல்லை, ப்ரூஃப் எதுவுமே இல்லை, ஸோ விட்டுறலாம். இது லோவர் கோர்ட் சொன்ன தீர்ப்பு. பட் சிபிஐ என்ன பண்ணுது? இல்ல அப்படிலாம் கிடையாது, இந்த தீர்ப்பை நாங்க சேலஞ்ச் பண்றோம். ஹை கோர்ட்டுக்கு போகுது. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் ஹை கோர்ட்டுக்கு போறாரு. ஜட்ஜ் இருக்காரு. கெஜ்ரிவால் பயங்கரமான ஷாக். இவர் கண்டிப்பா சரியான தீர்ப்பு தருவாருன்னு இவருக்கு நம்பிக்கை இல்ல. ரீசன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, சேம் லைக் தட். அப்போசிஷன் பார்ட்டி கூட இந்த ஜட்ஜுக்கு வந்து ஃப்ரெண்ட் ரிலேஷன் இருக்கு. அப்ப இந்த கேஸுக்கு எனக்கு ரெக்யூசல் வேணும்னு கேட்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். பட் ஜட்ஜ்ல சொல்லிட்டாங்க ரெக்யூசல் பண்ண முடியாது, நான் சரியா தான் தீர்ப்பு தருவேன், நான் இந்த கேஸை விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லியாச்சு. இதான இஷ்யூ, இதான ஈவெண்ட். அப்ப இந்த ஈவெண்ட் சுத்தி இருக்கிற கான்ஸ்டிடியூஷனோட ப்ரொசீஜர், மாரல் எத்திக்ஸ், குளோபல் லெவல் என்ன இருக்கு அதெல்லாம் பார்க்க போறோம். ஒன்ஸ் அகைன் கீவேர்ட், வாட் இஸ் ரெக்யூசல்? அந்த கேஸ்ல இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? தனக்கு டவுட்டா இருந்தா அந்த கேஸை வாதாடுற ஜட்ஜ அந்த கேஸ்ல இருந்து வித்ட்ரா பண்ண சொல்லலாம். என்ன ரீசனுக்கு? இவர் இருந்தா இந்த கேஸ்ல பார்ஷியாலிட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு, சோ ஆளை மாத்திடுங்க. ரெக்யூசல். இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரெண்டு விஷயம் பார்க்கணும். அரவிந்த் கெஜ்ரிவால் எந்தெந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி இந்த ஜட்ஜ் பார்ஷியாலிட்டி பார்ப்பாருன்றது முடிவு பண்ணார். ரீசன்ஸ் அதை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஜட்ஜோட ஆர்குமெண்ட் என்ன? அவர் ஏன் அந்த கேஸை விட்டு போக மாட்டேங்கிறார்? அவர் சொன்ன ஆர்குமெண்ட்ஸ் ரெண்டு முக்கியம் இல்ல. இந்த ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் வழியா இந்த கேஸை விட்டுட்டு யூனிவர்சலா கான்ஸ்டிடியூஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதான் முக்கியம். சோ அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்த 4 முக்கியமான ரீசன்ஸ். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் பேர் ஜஸ்டிஸ் ஸ்வர்ண காந்த சர்மா. சோ இந்த ஜட்ஜ் மேல கெஜ்ரிவால் சொன்ன 4 முக்கியமான பாயிண்ட். அதுல ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், இந்த எஸ்கே சர்மா இருக்காருல்ல, இவர் ஆல்ரெடி என்னோட கேஸ், இந்த லிக்வர்ல கரப்ஷன் கேஸ முன்னாடியே விசாரிச்சிருக்காரு. ஏர்லியர் பிரசிடிங். சோ அப்பவே அவர் தெளிவா எழுதி கொடுத்துட்டாரு, இவர் மேலதான் தப்பு இருக்குன்னு எழுதி கொடுத்துட்டாரு. சோ அவரோட முடிவு ஆல்ரெடி சொல்லிட்டாரு. இப்ப அடுத்து அப்பீலுக்கு போகும்போது அப்பீலோட மெயின் எய்ம் என்ன? அந்த கேஸை ஃப்ரெஷ்ஷா அகைன் விசாரிக்கணும். பட் ஆல்ரெடி முடிவு பண்ணவர் இவர் தான் தப்பு பண்ணாருன்னு எஸ்கே சர்மா முடிவு பண்ணிட்டார். முடிவு பண்ண ஜட்ஜை மறுபடியும் அப்பீலுக்கு வரும்போது, ஜட்ஜா வரும்போது எப்படி அவரால் ஃப்ரெஷ்ஷா யோசிக்க முடியும்? கரெக்ட்ல? சோ ஆல்ரெடி இந்த சேம் கேஸ்ல என் அக்யூஸ் சொல்லிட்டாரு, அவர் என் மேல தப்பு இருக்கு, அட்வர்ஸ் ஃபைண்டிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாரு. அட்வர்ஸ் ஃபைண்டிங்னா இந்த கேஸ்ல என் மேல ஒரு நெகட்டிவ் அப்சர்வேஷன் அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. அந்த நெகட்டிவ் அப்சர்வேஷனோட என்ன மறுபடியும் பார்க்கும்போது எப்படி சரியா அவரை பார்க்க முடியும்? அப்ப என்னோட கேஸ்ல என்ன அவர் ப்ரீ ஜட்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. என் மேல ஆல்ரெடி அவருக்கு ஒரு ப்ரீஜுடைஸ் இருக்கிறதுனால எனக்கு இந்த கேஸ்ல அவர் என்ன பண்ணிடணும்? வெளியே வந்துடணும். ரெக்யூசல். சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஒரு விஷயத்துக்கு டிஸ்கஸ் பண்ண வரதுக்கு முன்னாடியே உன் மைண்ட்ல ஆல்ரெடி ஆன்சர் நீ டிசைட் பண்ணிட்டேன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் பேசுவே தவிர ஒன் செகண்ட் உன் மைண்ட் ஆகாது, ஓப்பன் ஆகாது. சோ ஐ நீட் ரெக்யூசல். இது ஃபர்ஸ்ட் ரீசன். கெஜ்ரிவால் சொல்ற அடுத்த பாயிண்ட், என் மேல இந்த லிக்வர் பாலிசில நான் கரப்ஷன் பண்ணிருக்கேன்னு சொல்லி என் மேல கேஸ் போட்டது யாரு? என்னோட அப்போசிஷன் யாரு? கவர்மெண்ட். கவர்மெண்ட் யாரு? பிஜேபி. பிஜேபியோட ஐடியாலஜி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த ஐடியாலஜி பத்தி பேசுற ஒரு குரூப் தான் என்னது? அகில பாரதிய அதிவக்த பரிஷத், ஏபிஏபின்றது ஆர்கனைசேஷன். பிஜேபி ஐடியாலஜி பத்தி பேசுற ஆர்கனைசேஷன். என்ன ஆர்கனைசேஷன்? லாயர்ஸ் ஆர்கனைசேஷன். சோ பிஜேபி ஐடியாலஜிக்கல் பேஸ் பண்ண ஒரு லாயர் ஆர்கனைசேஷன். இந்த ஆர்கனைசேஷனுக்கு, இந்த மீட்டிங்க்கு ஸ்வர்ணகாந்த சர்மா இருக்காருல்ல, இவர் அடிக்கடி இந்த மீட்டிங்க்கு போயிருக்காரு. அப்போ என் மேல யாரு குற்றச்சாட்டு வச்சாங்களோ அந்த கட்சி சார்பான ஒரு ஆர்கனைசேஷன் மீட்டிங்க்கு, அந்த ஐடியா சார்ந்த மீட்டிங்க்கு அடிக்கடி இவர் போயிருக்காரு. அப்போ மேபி அவரோட தீர்ப்புல அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். ஐடியாலஜிக்கல் ப்ரோக்ளிவிட்டி நம்ம எல்லாருக்குமே இருக்கும்ல. நம்ம லைஃப் சார்ந்து, நம்ம வாழ்க்கை முறை சார்ந்து ஏதோ ஒரு பிலாசபி மேல நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல.
ஒரு லீனிங் இருக்கும்ல. அப்ப அந்த ஜட்ஜுக்கு ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு லிங்கிங் இருக்கு, ஒரு லீனிங் இருக்கு. என் மேல கேஸ் போட்ட ஒரு எதிர்க்கட்சி மேல ஐடியாலஜிக்கல் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு. ஸோ அதனால இந்த ஜட்ஜ் வேணும். ஸோ கெஜ்ரிவால் பாயிண்ட் என்ன, ஜட்ஜ் வந்து கரப்டட் கிடையாது, அவர் காசு வாங்கல, டிஸ்ஆனஸ்டியா இருப்பார், இதெல்லாம் சொல்லல. அவரோட மைண்ட்ல ஆல்ரெடி சில அசோசியேஷன்ஸ் இருக்கு, அது மேபி என்னோட கேஸை இம்பாக்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் ஏகேன்னு வச்சுக்கலாம், அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு எதிராக இன்னொரு லாயர் வாதாடுறாருல. இந்த லாயர் இருக்காருல்ல, யார் இவரு, கவர்மெண்ட் சார்பாக வாதாடுற ஒரு லாயர். கரெக்டா, இந்த கவர்மெண்ட் தான் கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டுருக்கு. நம்ம இந்தியன் கவர்மெண்டோட லாயர் அவர், சாலிசிட்டர் ஜெனரல். இவரு கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இந்த லாயர் கீழே ஒர்க் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு லாயர் யாருன்னா ஜட்ஜ் இருக்காருல்ல, காந்த சர்மா. அவரோட சைல்டு வந்து இந்த சைடுல இருக்காங்க, லாயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போனன்ட் சைடோட லாயர் கீழே அந்த ஜட்ஜோட பையன் வந்திருக்காரு, லாயரா ஒர்க் பண்றாரு. அப்போ சன்னு ஃபாதர், ஆட்டோமேட்டிக்காவே ஒரு இன்க்ளேஷன் இருக்கு. இது தேர்ட் ரீசன். ஜட்ஜுக்கு இந்த கேஸ்ல ஒரு ஃபேமிலி அசோசியேஷனும் இருக்கு. அண்ட் ஃபோர்த் ரீசன், ரீசெண்டா நம்ம இந்தியாவோட முக்கியமான கவர்மெண்ட்ல பவரா இருக்கிற அமித்ஷா எந்த ஒரு ரீசனும் சொல்லாம, கவலைப்படாதீங்க ஹைகோர்ட் கேஸ்ல கண்டிப்பா கெஜ்ரிவால் தோத்துருவாரு கான்ஃபிடண்டா சொல்றாங்க. லாஜிக் புரியுதுல? இப்போ நீங்க ஒரு கேஸ்க்கு போறீங்க, உங்க ஊர்ல ஒரு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை, கேஸ் போட போறீங்க, நாளைக்கு தீர்ப்பு. நீங்க போகும்போது அந்த ஏரியால சொல்லுவாங்கல்ல, ஒரு பவர்ஃபுல் பர்சன் சொல்லுவாங்க, படத்துல பார்ப்போம்ல, நீ கோர்ட்டுக்கே போனாலும் நீ தோக்கதான் போறேன்னு சொல்லும் போது மைண்ட் எப்படி இருக்கும், ஒரு பயம் வரும்ல. ஏன்னா சொன்னது யாரு, பவர்ஃபுல் பர்சன். பவர்ஃபுல் பர்சனால அந்த தீர்ப்பை இம்பாக்ட் பண்ண முடியும். பாயிண்ட் புரியுதுல? இன்னும் அந்த கேஸோட ஹியரிங் நடக்கல, ஆர்குமெண்ட் நடக்கல, பட் அதுக்கு முன்னாடியே ஒரு பவர்ல இருக்கிற ஒரு பப்ளிக் ஃபிகர் என்ன சொல்றாரு, பப்ளிக்கா அவர் தோத்துருவார்னு சொல்லும் போது ஒரு டவுட் வருது. ஓகேவா? இப்போ நீங்க சொல்லுங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் பிளேஸ்ல நீங்க இருக்கீங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, கெஜ்ரிவால் பிளேஸ்ல இப்போ நீங்க இருக்கீங்க, இந்த 4 கிரவுண்ட் யோசிச்சு பாருங்க. உங்களை யாருக்கு பிடிக்காதோ அதே ஜட்ஜ் அங்க நிக்கிறாரு, அவங்க பசங்க அந்த கேஸ்ல வாதாடுறாங்க, எதிர்க்கட்சியோட ஐடியாலஜிக்கு க்ளோஸா இருக்காரு, பவர்ல இருக்கிறவர் இவர் தோத்துருவார்னு சொல்றாரு. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடக்கும்போது இந்த கேஸ்ல நியூட்ரலிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகுமா? ஃபீல் ஆகாதுல்ல. அப்ப என்ன பண்ணும், கோர்ட் ஒரு சான்ஸ் தருது எப்பொழுதுமே. ஜுடிஷியரி எப்பெல்லாம் பாதிக்கப்பட்டவங்க அந்த கேஸ்ல இருக்கிறவங்க, இந்த கேஸ்ல நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்காத ஒரு டவுட் வருதோ, ரீசனபிள் டவுட் வருதோ, ப்ரூஃப் கிடையாது, டவுட், ஒரு லாஜிக்கலா டவுட் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ண முடியும், உங்க கேஸ்ல இருக்கிற ஜட்ஜை ரெக்யூசல் பண்ண முடியும். சோ ரெக்யூசலுக்கு என்ன தேவை, ஒரு லாஜிக்கல் ரீசனாலே போதும், ப்ரூஃப் தேவை. லாஜிக்கல் ரீசன் எல்லாம் எப்படி வச்சுக்கலாம், ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஆஃப் பயஸ். இப்ப அடுத்த கொஸ்டின், ஒரு பயஸ் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த லாயரை மாத்துங்கன்னு சொல்றதுக்கான ஸ்கோப் இந்தியாவில் இருக்கா? நிறையவே இருக்கு. நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஒரு ரீசனபிள் ஆர்குமெண்ட் இருந்தாலே போதும், உடனடியாக ஜட்ஜை மாத்த வேண்டியது முக்கியம் சொல்லி நிறைய கேசஸ்ல தீர்ப்புகள் இருக்கு. 1995 ஒரு கேஸ் இருக்கு, 2011 ஒரு கேஸ் இருக்கு. ஒவ்வொரு கேஸும் டீட்டெயிலா பார்க்கலாம். பட் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த ராஜ்புட் கேஸ், PK கோஷ் வெர்சஸ் ராஜ்புட் கேஸ்ல ரொம்ப சிம்பிளா சொல்லியாச்சு. அந்த கேஸ்ல இருக்காங்கல்ல லிட்டிகன்ட், அவருக்கு அந்த ஃபீல் இருந்தாலே, ரீசனபிளா ஒரு ஃபீல் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். அடுத்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் புல்லர் கேஸ். பயஸ் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தாலே போதும், அப்பியரன்ஸ் ஆஃப் பயஸ். ஆக்சுவலா பயஸ் இருக்குன்னு காட்டின அவசியமே கிடையாது. இங்க பாருங்க, ஆக்சுவலா பயஸ் இருக்கு அப்படிலாம் காட்டின அவசியம் இல்லை. பயஸுக்கான ஒரு அப்பியரன்ஸ் இருந்தாலே, இந்த மாதிரி தெரிஞ்சாலும் என்ன பண்ணலாம், ரெக்யூசல் பண்ணலாம். ஸோ இந்தியன் ஜுடிஷியரி நிறைய ஆங்கிள் ப்ரூஃப்லாம் தேவையில்லை, ஒரு அப்பியரன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலே லிட்டிகண்டால ரெக்யூசல் கேட்க முடியும். ஓகேவா? பட் என்ன கிடையாது, இந்தியாவில் ரெக்யூசல் லா கிடையாது. லா கிடையாது என்பதனால ரெக்யூசல் தப்புன்னு சொல்ல முடியாது, வீக்காக பார்க்க முடியாது. என்ன ரீசன்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம சொசைட்டி இருக்குல்ல, சொசைட்டில எல்லா விஷயத்துக்குமே ரூல்ஸ் இருக்காது. நிறைய விஷயத்துக்கு நம்மள கைட் பண்றது ரூல்ஸை விட மாரல் தான், எத்திக்கல் தான். ஃபார் எக்ஸாம்பிள், நீ எவ்வளவுதான் க்ளோஸா இருந்தாலும் நெய்பர், உன்னோட ஸ்ட்ரீட்ல பக்கத்திலே ஒட்டிட்டு இருக்கிற நெய்பருக்குள்ள ஒரு வீடு இருக்குல்ல, எவ்வளவு க்ளோஸா இருந்தாலும் அடிக்கடி அவங்க வீட்டை நீங்க பார்த்துட்டு கூடாது. கரெக்டா? எல்லா டைமுமே இந்த பக்கத்து வீட்டு ஜன்னலை நீ பார்த்துட்டே இருக்கு, முறைச்சிட்டே இருக்கு, அப்படி பார்க்க கூடாதுன்னு கிடையாது, ரூல்ஸ்லாம் கிடையாது. அது மாரல். இட் இஸ் நாட் அபவுட் ரூல்ஸ், இட் இஸ் அபவுட் தி கேரக்டர். அப்ப ரெக்யூசலுக்கு என்ன கிடையாது, லாவோ ஆக்டோ ரூல்ஸோ கிடையாது, இது வந்து மாரல். இது ஒருத்தரோட கேரக்டர். என்ன அர்த்தம், ஃபர்ஸ்ட் ஒரு ஜட்ஜே முடிவு பண்ணிடும் ஒரு கேஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேஸ்ல எனக்கு ஏதாவது அஃபிலியேஷன் இருக்கான கன்சைன்ஸை யோசிக்கணும். கன்சைன்ஸை யோசிச்சுட்டு அவர் என்ன பண்ணணும், ரெக்யூசல் பண்ணணும். ஓரளவுக்கு புரியுதுல? ரொம்ப சிம்பிள் தானே. பட் இதுக்குள்ள சில சேலஞ்ச் இருக்கு, அடுத்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் ரெக்யூசல் லா கிடையாது. அதே மாதிரி தான் UK, கனடா, ஆஸ்திரேலியா, மோஸ்ட் ஆஃப் தி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயும் ரெக்யூசல் லா கிடையாது. அது வந்து ஒரு ஜுடிஷியல் கல்ச்சர், ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற ஒரு கல்ச்சர். இப்போ அடுத்த ஆங்கிள் வரலாம். இப்போ நீ வந்து ரொம்ப நேர்மையான ஜட்ஜ், ஓகேவா? ஈவன் உனக்கு முன்னாடி உன்னோட பசங்களே தப்பு இருந்தாலும் தப்புன்னு சொல்ற ஒரு ஜட்ஜ், அவ்வளவு நேர்மையா இருக்கிற ஒரு ஜட்ஜை பார்த்து, இல்ல நீங்க இந்த கேஸுக்கு செட் ஆக மாட்டீங்க, நீங்க மாறுடுங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஹர்ட் ஆகும் தானே. அவரோட ஆனஸ்டி மேல ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கிறவங்க. அப்ப இந்த டிபேட்டை எப்படி பாக்குறது? ஆக்சுவலா இந்த டிபேட்டுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கு. ஒரு ஜட்ஜோட இன்டர்னல் ஆனஸ்டியோட சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் முக்கியம். இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கு. பட் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, லிட்டரேச்சர் லெவல்ல நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம்ல, ஜூலியஸ் சீசர் தன்னோட வைஃப் டிவோர்ஸ் பண்ணிடுவாரு, பிரிஞ்சிருவாரு. ரீசன் என்ன? அவங்க தப்பானவங்க கிடையாது. ஈவன் இவங்க இன்னசென்ட்டா இருந்தாலும், இவங்க எந்த தப்பும் பண்ணனாலும், சீசரை பொறுத்த வரைக்கும் ஒரு தப்பான விஷயத்துல இவங்க பேர் அடிபட்டாலே, ஒரு சஸ்பிஷன் வந்துட்டாலே, ஒரு ராஜா அவங்கள விட்டு விலகிடணும். ஈவன் தி பாசிபிலிட்டி ஆஃப் டவுட். ஸோ இதை நிறைய பேர் கோட் பண்றாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ்ல இந்த ஜட்ஜ் ரொம்ப ஆனஸ்டியா இருந்தாலும், தப்பு பண்ணனாலும்
ஃபியூச்சர்ல ஒரு சரியான தீர்ப்பு கொடுத்தாலும் இந்த கேஸ்ல இவர் மேல சஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ஜட்ஜுக்கு ஒரு அசோசியேஷன் இருக்கிறதுனால ஈவன் ஒரு ஆனஸ்டியா இருந்தாலும் அவர் மேல சந்தேகப்படலாம். சந்தேகம் வர்ற மாதிரி இருந்தாலே, எக்ஸ்டர்னல் சந்தேகம் இருந்தாலே அவர் என்ன பண்ணிடணும், ரெக்யூசல் பண்ணிடணும். இதான் இன்டர்நேஷனல் லா. 1889ல பிரிட்டிஷ்ல நடந்த ஒரு கேஸ், லெசன் வர்சஸ் ஜெனரல் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன். இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்தவர் லார்ட் போவன். அவர் சொன்ன ரொம்ப சிம்பிள் பாயிண்ட், சேம் லைக் சீசர் ஒய்ஃப் மாதிரி ஜட்ஜஸ்க்கு அது பொருந்தும். எல்லா ஜட்ஜஸும் ஷுட் பி அபவ் தி சஸ்பிஷன். நீங்க ஆனஸ்டா இருந்தா மட்டும் பத்தாது, உங்க மேல எந்த சந்தேகம் இல்லாத மாதிரி நடந்துக்கணும். எக்ஸ்டர்னல் பப்ளிக்கு விசிபிளா தெரியணும், உங்க மேல எந்த விதமான சந்தேகம் வராத மாதிரி நடத்த இருக்கணும். சஸ்பிஷன் வந்துருச்சுன்னா நீங்க ஜட்ஜா அந்த கேஸ்ல இருக்க கூடாது. எந்த ஊர்ல? பிரிட்டிஷ்ல. அகைன் அந்த ஊர்ல 1923 இன்னொரு கேஸ். சரி, அகைன் அந்த கேஸ் பேர்ல எழுதலங்க, அது நோட்ஸ்ல தெளிவா கொடுத்துட்டேன். இந்த இயரை போட்டாலே சர்ச் பண்ணி வந்துடும். ஸோ 1923 கேஸ். இந்த கேஸ்லயும் பிரிட்டன் தெளிவா சொல்லிடுச்சு, ஜஸ்டிஸ்ன்றது கொடுக்கறது கிடையாது. ஜஸ்டிஸ் இஸ் டன். சரியான தீர்ப்பை கொடுத்தாச்சு, அது விஷயம் கிடையாது. அந்த தீர்ப்பை தரும்போது அது பார்க்கறதும் சரியா இருக்கும். The justice is not only to be done, it is also to be seen. அதை பார்க்கும்போது கரெக்டா கொடுத்த மாதிரி தெரியணும். கொடுக்கறது விஷயம் கிடையாது, அது எப்படி தெரியுது. ஓகேல, அப்ப உலகம் முழுக்க நிறைய கண்ட்ரீஸ்ல கிடையாது, ரெக்யூசலுக்கு லா கிடையாது. ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்லயும் அது ஸ்ட்ராங்கா இருக்கு, ஒரு ஜுடிஷியல் கல்ச்சர். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெங்களூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கான்டக்ட். பெங்களூர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் கான்டக்ட். ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லயும் ஒரு ஜட்ஜ் எப்படி பிஹேவ் பண்ணணும் டிஃபர் ஆகும்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லா முக்கியமான ஜட்ஜஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஜுடிஷியல் கான்டக்ட், ஒரு ஜட்ஜ் எப்படி நடந்துக்கணும், எல்லா கண்ட்ரீஸோட ஜட்ஜும் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்றாங்க, காமன் ஆக்குறாங்க. உலகத்துல நீங்க எந்த ஜட்ஜை பார்த்தாலும் அந்த ஜட்ஜுக்கு இந்த காமனா சில ரூல்ஸ் இருக்கணும். அவரோட மைண்ட் வந்து இண்டிபெண்டா செயல் பண்ணணும். இண்டிபெண்டா இருந்தா மட்டும்தான் அவர் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டார், இம்பார்ஷியாலிட்டியா இருப்பார். பிளஸ் அந்த கோர்ட்டுக்கு அந்த கேஸுக்கு இன்டெகிரிட்டியா இருக்கணும், ப்ராப்பர்ட்டியா இருக்கணும், ஈக்குவாலிட்டியா ட்ரீட் பண்ணணும், குவாலிஃபைடா இருக்கணும், காம்படன்ஸ், டெலிஜியன்ஸ். தீஸ் ஆர் பேசிக் பிரின்சிபல்ஸ் காமன். இண்டிபெண்டன்ஸ், இம்பார்ஷியாலிட்டி, இன்டெகிரிட்டி, ப்ராப்பர்ட்டி, ஈக்குவாலிட்டி, காம்படன்ஸ், டெலிஜென்ஸ். இதுல நாம சூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை வந்து ப்ராப்பர்ட்டி. சோ வாட் இஸ் ப்ராப்பர்ட்டி? லைஃபோட ஆக்டிவிட்டி இருக்குல்ல, நீ கோர்ட்டுக்குள்ள எப்படி பிஹேவ் பண்ற அது விஷயம் கிடையாது, உன் லைஃப்ல நீ எப்படி நடந்துக்கிற. ஆல் தி ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் லைஃப்ல உன்னோட பிஹேவியர் ப்ராப்பரா இருக்கா? அப்ப கோர்ட் ரூம்ல சூப்பரா இருக்க, இன்டெகிரிட்டியா இருக்க, ஆனஸ்டா இருக்க, அது விஷயம் கிடையாது. கோர்ட்டுக்கு வெளியே உன் லைஃப் எப்படி இருக்கு, நியூட்ரலா இருக்கியா, இல்ல ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி மீட்டிங்க்கு போறியா, அதை பேஸ் பண்ணியும் ஒரு ஜட்ஜோட குவாலிஃபிகேஷன் முடிவு பண்ணலாம். சோ ப்ராப்பர்ட்டி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த பெங்களூரோட பிரின்சிபல்ல இந்த ப்ராப்பர்ட்டியை நிறைய இடத்துல இந்தியன் ஜட்ஜ்மெண்ட் கோட் பண்ணிருக்கு. ரெக்யூசலுக்கு இந்த பாயிண்ட பயன்படுத்தலாம். யோசிக்க முடியல. ஸ்வர்ணகாந்த் சர்மா ஏபி மீட்டிங் அட்டெண்ட் பண்ணதுனால அவரோட லைஃப்ல ப்ராப்பர்ட்டி இல்ல, இம்ப்ராப்பர்ட்டியா இருக்காரு. அதாவது அவரோட அப்பியரன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி சரியா இல்லாதனால எனக்கு என்னோட கேஸ்ல அவர் தேவையில்லை. அப்ப இந்த பாயிண்ட ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது எனக்கு டவுட்டா இருக்குங்க அப்படின்னு ஜட்ஜி கிட்ட சொல்லும் போது ஒத்துக்க மாட்டார். 1987 ரஞ்சித் தாக்கூர் கேஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. 1987 இந்த கேஸ்ல தெளிவா சொல்லிடுச்சு, ரெக்யூசலுக்கு ப்ராப்பர் அப்ரோச் இல்ல. இந்த கேஸ்ல இவர் சரியா தீர்ப்பு தருவாரா இல்லையான்றது ஜட்ஜோட மைண்டை யோசிக்க கூடாது. அவர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், கரெக்டா இருக்கலாம். சோ அவரோட மைண்ட் எல்லாம் பார்க்க தேவையில்லை. இந்த கேஸ்ல இருக்காங்களே பார்ட்டி பாதிக்கப்பட்டிருக்காங்களே, அவங்களோட ஆர்குமெண்ட் பாருங்க. அவங்களோட ஆர்குமெண்ட்ல லாஜிக்கலா ரீசனபிளா இருந்துச்சுன்னா ரெக்யூசல் பண்ணி தான் ஆகணும். சோ ப்ராப்பர் அப்ரோச் வந்து ஜட்ஜோட ஆனஸ்டில அப்புறம் ஃபர்ஸ்ட் அந்த கோர்ட்ல அந்த கேஸ்ல இருக்கிறவங்களுக்கு ரீசனபிளா தோணுச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். அதை யூஸ் பண்ணி ப்ராப்பரா ரெக்யூசல் அப்ளை பண்ணணும். பாயிண்ட் புரியுதுல, இது முக்கியமானது. என்ன ரீசன்? 1987 கேஸ் இருக்குல்ல, ரஞ்சித் தாக்கூர் கேஸ் தெளிவா சொல்லுது. இந்தியாவோட ஜுடிஷியல் எத்திக்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்கு? செல்ஃப் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி கிடையாது. இல்ல என் மைண்ட் சரியா இருக்கு நான் பண்ணும் அதை பேஸ் பண்ணி கிடையாது. பப்ளிக் பர்செப்ஷன் பேஸ் பண்ணி இருக்கு. பப்ளிக் அந்த ஜட்ஜ் அடி பாக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரெக்யூசல் இருக்கே தவிர செல்ஃப் பர்செப்ஷன் கிடையாது. திஸ் இஸ் ரெவல்யூஷனரி. லாஜிக் புரியுதுல? இந்த பாயிண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்றோம். இந்த கேஸ்ல ஸ்வர்ணகாந்த் சர்மா என்ன சொல்லிருக்காரு? இல்ல ரெக்யூசல் நான் அப்ளை பண்ண மாட்டேன், என் மைண்ட் பத்தி எனக்கு தெரியும், ஹானஸ்டியா இருக்கேன், சோ ரெக்யூசல் இஸ் நோ சொல்லிருக்காரு. இப்போ என்ன பண்ணல, எதை ஃபாலோ பண்ணல? ஜுடிஷியல் எத்திக்ஸை ஃபாலோ பண்ணல. திஸ் இஸ் கால்ட் as blind spot. நம்மள செல்ஃப் பர்செப்ஷன் சொல்லும்போது நம்ம சரியா இருக்குமா இல்லையா நமக்கு சரியா தெரியாது. தி பப்ளிக் பர்செப்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜுடிஷியல் எத்திக்ஸ். ஆக்சுவலா ஒன்ஸ் அகைன் ரெக்யூசல் பத்தி பேசும்போது நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 4 முக்கியமான இயர் 1995, 2011, 2015. அந்த பிரிட்டன்ல பார்த்தோம்ல, அந்த 4th கேஸ் தேவையில்ல, இந்தியாக்குள்ள வச்சுக்கலாம். 3 கேஸ் இந்தியாவில் நடந்த 3 கேஸ் கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்க மீன்ஸ் ரெக்யூசல் பத்தி ஆர்கியூ பண்றதுக்கு ப்ரோ பீப்புளா இந்த கேஸ்ல இருப்பாங்களா லிட்டிகன்ட், அவங்க சார்பா நீங்க ஆர்கியூ பண்ணணும். பாயிண்ட் புரியுதுல? இந்த கோர்ட்ல இந்த ஜட்ஜை மாத்தலாமான்னு யாரும் முடிவு பண்ணணும்? மக்கள் முடிவு பண்ணணும்ல. அந்த லிட்டிகேட் தானே முடிவு பண்ணணும். ஜட்ஜ் கிட்ட விடுறதை விட பாதிக்கப்பட்டதை முடிவு பண்ணணும். அப்ப அந்த ரெக்யூசல் பீப்பிள்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க பேசணும்னா இந்த 3 கேஸ் முக்கியம். 1995 PK கோஷ் வெர்சஸ் ராஜ் அப்படி பார்த்துருக்கோம் தான். அகைன் சம்மரைஸ் ரொம்ப சிம்பிள். நீங்க ஹாஸ்பிட்டல் போறீங்க, டாக்டர் பாக்குறீங்க, அந்த டாக்டர் விசாரிக்கிறது சரியில்லைன்னு தோணுது, உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தோணுது. அப்படி என்ன பண்ணலாம்? அந்த டாக்டருக்கு பதில் இன்னொரு டாக்டரை பார்க்கலாம். வாட் இஸ் ரீசன்? அந்த டாக்டருக்கு பதில் இன்னொரு டாக்டர் ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்க. அப்ப ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெக்யூசல் போறது ரொம்ப சிம்பிள் தானே. ஒரு கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஜட்ஜ் இல்லாத போது
ரெக்யூசல் தேவை கிடையாது. அப்ப இந்த கேஸுக்கு விசாரிக்கிறதுக்கு நிறைய ஜட்ஜ் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ரெக்யூசல் இஸ் அப்ரோப்ரியேட். ஒரு லிட்டிகென்ட்டுக்கு தோணுது பயஸ் இருக்குன்னு தோணுது, அதே மாதிரி ஜட்ஜுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்காங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் போயிடலாம். ஸோ ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது அந்த அளவுக்கு யோசிக்க தேவையில்ல, லாஜிக்கல் ரீசனிங் பார்த்துட்டு ரெக்யூசல் அப்ளை பண்ணிடலாம். 1995 கேஸ் இந்த பாயிண்ட் சொல்லுது. செகண்ட் கேஸ் இன்னும் டீப்பா சொல்லுது. ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் வெர்சஸ் புல்லர் கேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த பாயிண்ட் ஆல்டர்னேட்டிவ் இருந்தா போயிடுன்னு சொல்லிச்சா. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தோம்ல அது அடுத்த லெவல் கொண்டு போகுது. ஒருவேளை அந்த கேஸ் ஹியரிங் அப்பயோ ஆர்கியூமெண்ட்டோ உங்களுக்கு தெரியல, பட் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த தீர்ப்புல ஒரு இம்பார்ஷியலிட்டிக்கு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம், ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். லாஜிக் புரிஞ்சுல. 95 கேஸ்ல உங்களுக்கு டவுட்டா இருக்குது மாத்தலாம்னு கேக்குறீங்க. 2011 கேஸ்ல கேஸே முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுது ஒரு அப்பியரன்ஸ் ஆஃப் இம்பார்ஷியலிட்டி இருக்குன்னு ஃபீல் பண்ணாலே அப்பியரன்ஸ் ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். a mere ground of appearance பயஸுக்கான ஒரு ஜஸ்ட் லைக் கிரவுண்ட் இருந்தாலே ஈவன் கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் தேர்ட் கேஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல இந்த கேஸ்ல இந்த ஜட்ஜ் வேற ஆளை மாத்திரம் யாரும் முடிவு பண்ணணும், அந்த பவர் யார்கிட்ட இருக்கு, மக்கள் கிட்ட இருக்கு. லாஜிக் புரியுதுல. இந்த ஜட்ஜு கிட்ட ஒரு பயஸ் இருக்குன்னு யாரும் முடிவு பண்ணலாம், பப்ளிக் பர்செப்ஷனே போதும், மக்கள் கிட்ட இருக்கு. என்னதான் அந்த ஜட்ஜ் சொன்னாலும் அந்த ஜட்ஜ் இன்டர்னலா ஆனஸ்டா ஒரு மைண்ட்ல சொன்னாலும் ஆர்கியூ பண்ணாலும் அதெல்லாம் விஷயம் கிடையாது. எங்களுக்கு பாக்குறதுக்கு பயஸ் தெரிஞ்சிச்சுன்னா தட் இஸ் பயஸ் ரெக்யூசல் அப்ளை பண்ணலாம். அப்ப ரெக்யூசல் பண்ணும்போது என்ன ஆர்குமெண்ட் வராது, ஜட்ஜோட ஆர்குமெண்ட் எல்லாம் செல்லுபடி ஆகாது. அவர் என்னதான் ஆனஸ்டா இருக்கிறேன் நான் தான் பண்ணுவேன் மறுபடியும் இந்த கேஸ் சொன்னாலும் பப்ளிக் சைட்ல டவுட் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஃபைனல் ரெக்யூசல் பண்ணிடணும். கிளியர் இல்ல. சோ இந்த கேஸ்ல நம்ம உங்களுக்கு கிளியரா ஒன் செகண்ட் பாக்குறோம்னா ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல அரவிந்த் கெஜ்ரிவால் என்னதான் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரீசனிங் கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே அந்த எல்லா ரீசனுமே யார்கிட்ட தரும், இன்னொரு கோர்ட்லயோ சுப்ரீம் கோர்ட்ல தரல. நமக்கு எந்த ஜட்ஜ் பிடிக்கான்னு சொன்னமோ பயஸ்டா இருக்குன்னு சொன்னமோ அந்த ஜட்ஜ் கிட்ட வைக்கிற பாயிண்ட்ஸ் அவர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இவர் தான் முடிவு பண்ணுவார். திஸ் இஸ் தி சேலஞ்ச். இதுல ஒரு சேஞ்ச் வரணும் இந்தியாவில். ஒரு ரெக்யூசலுக்கு ஒரு டிக்கெட் அப்ளை பண்ணவனுக்கு அப்புறம் அந்த எல்லா ரீசன்ஸையும் பார்த்துட்டு அப்படிலாம் கிடையாது, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகே தான், பட் நான் வந்து ரொம்ப ஆனஸ்டியா இருப்பேன், இந்த கேஸ்ல சம சூப்பர் நடந்துப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த ரெக்யூசலை கேன்சல் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் தி ப்ராப்ளம் இன் அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ். ஒரு ஃபேரா ரீசனபிள் பாயிண்ட் சொன்னதுக்கு அப்புறம் கூட இந்த பாயிண்ட்ஸ் யார் அனலைஸ் பண்ணி ஆகணும், ஜட்ஜே தான் முடிக்கணும். ஸோ சிம்பிளா சொல்லிட்டாரு அப்படிலாம் கிடையாது, நான் ரொம்ப ஆனஸ்டியா இருப்பேன், ஸோ நான் தான் கேஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப இந்த எல்லா அலிகேஷன்ஸும் என் மேல சொல்லப்பட்ட எல்லா குற்றச்சாட்டும் இது வந்து ரியல் கிடையாது, மேனுஃபேக்சர் அவங்கள ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி சொல்றாங்க, ரியல் கிடையாதுன்னு சொல்லிட்டு ரெக்யூசலை கேன்சல் பண்ணியாச்சு. கான்ட்ரடிக்ஷன் புரியுதுல. அப்ப இந்த ஜட்மெண்ட் இருக்குல்ல இதை தப்புன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு கேஸ் பார்த்தோம். ஒரு விக்டிம் சைட்ல லிட்டிகன்ட் சைட்ல அப்பியரன்ஸ் இருந்தாலே ரெக்யூசல் ஃபாலோ பண்ணிருக்கலாம். அந்த ஜட்ஜோட மைண்டை பார்க்க தேவையில்லை, அவர் எவ்வளவு ஆனஸ்டியா இருந்தாலும் இன்டர்னல் தேவை கிடையாது, எக்ஸ்டர்னல் தான் முக்கியம். அடுத்த முக்கியமான சேஞ்ச் நான் பண்ண வேண்டியது, நாம ரெக்யூசல் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெக்யூசல் சரியா தப்பான முடிவு பண்ற இடத்துல அதே ஜட்ஜை வைக்க கூடாது. ஒன்னு ஆல்டர்னேட்டிவா இன்னொரு ஜட்ஜை வைக்கலாம், இல்லைன்னா இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் வைக்கலாம். இந்த சேஞ்சை கொண்டு வரும். கரெக்ட் தானே? லாஜிக் புரியுதா? இல்லை எப்படி யோசிங்க. எப்போ வந்து அதாவது இந்த சேஞ்ச் கொண்டு வரும் அரவிந்த் கெஜ்ரிவாலோட கேஸ்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனா நம்ம இம்ப்ரூவ் ஆக வேண்டிய பிளேஸ் தான். ஒரு லிட்டிகென்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்ண உடனே ரெக்யூசல் அப்ளை பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காவே ஜட்ஜ்னா ஏறணும் மாறிடும். இட் ஷுட் பி மூவ் டு டிஃபரண்ட் ஜட்ஜ் ஆட்டோமேட்டிக்லி. அதெல்லாம் ரியல் பவர். எஸ் இல்ல என்ன பண்ணலாம், இந்த ஜட்ஜை மாத்தலாமா வேணாமான்னு சொல்லி இன்னொரு ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம், இன்னொரு ஜட்ஜு கிட்டயோ இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயோ ஒப்பீனியன் கேட்கலாம். ஒன்னு ஆட்டோமேட்டிக்காவே மாறிடணும், இல்லைன்னா தேர்ட் ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். இந்த கான்ஸ்டிடியூஷன் மெக்கானிசத்தை உருவாக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த கேஸோட லைஃப் லெசன் என்ன, நம்ம லைஃப்ல கேரி ஓவர் பண்றதுக்கான முக்கியமான பிரின்சிபல் என்ன, ரொம்ப சிம்பிளா பென்ஜமின் கார்டோசோ ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார். ஒரு ரெக்யூசல் பண்ணும்போது அந்த ரெக்யூசலை வந்து ஒத்துக்கலாம வேணாமான்றது ஒரு ஜட்ஜால முடிவு பண்ண முடியாது, அதை தப்பா எடுத்துக்கூடாது. வாட் இஸ் ரீசன்? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நீங்க ஒரு ஃபேமிலியில வாடுறீங்க, உங்க ஃபேமிலியில இருக்கிற அப்பா அம்மா சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்காங்க, உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்கிற கம்யூனிட்டிலே நம்ம கம்யூனிட்டி தான் ஹார்ட் ஒர்க்கர்ஸ், பயங்கரம் உழைக்கிற கம்யூனிட்டின்னு சின்ன வயசுல இருந்து பேசிட்டே இருக்காங்க. ஸோ சின்ன வயசுல கேட்குறீங்க, நம்புறீங்க, அதுதான் உண்மைன்னு உங்க லைஃப்ல பார்ட் டைம் மாறிடுச்சு. ஏன்னா கேட்டே இருக்கோம்ல, கேட்கறது வேற நம்புறது வேற, அது பார்ட் டைம் மாறுறது வேற. அப்ப இதை வந்து பார்ட்டா எடுத்துக்கிட்ட ஒரு மேனேஜர், இந்த லைஃபா பார்ட் எடுத்துக்கிட்ட மேனேஜர், இந்த மேனேஜர் கிட்ட ரெண்டு பேர் வராங்க, ஜாப் கேட்க வராங்க. ரெண்டு பேருமே ஈக்குவலி குவாலிஃபை. பட் அவருக்கு தெரிய வருது இவர் அந்த கம்யூனிட்டி, இந்த கம்யூனிட்டி சின்ன வயசுல சொல்லப்பட்ட அந்த ஹார்ட் ஒர்க்கிங் கம்யூனிட்டி தெரிய வருது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே தன்னோட கம்பெனிக்கு இவர் தான் செட் ஆவார் தோணும். அப்ப உங்களுக்கு எப்படி தோணும், இந்த கம்பெனிக்கு சரியான முடிவு எடுத்தாச்சு, ஒரு ஃபேர் மாதிரி தெரியும், பட் தட் இஸ் நாட் ஃபேர். கரெக்டா? அப்ப நீங்க வந்து பிளான் பண்ணி தப்பு பண்ணல. இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன். எந்த ஒரு மனுஷனாலும் you can see the world only through your eyes. உங்க லைஃப்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன ஷேப்பா இருக்கோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வழியா மட்டும் தான் இந்த உலகத்தை பார்க்க முடியும். யார் சொல்றா? பெஞ்சமின் கார்டாசோ, அமெரிக்காஸ் கிரேட்டஸ்ட் எக்ஸ்பர்ட் அண்ட் லாயர், ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் லீகல் மைண்ட். என்ன சொல்றா? ரொம்ப சிம்பிளா, நம்ம எவ்வளவுதான் ஒரு கேஸ்ல அப்ஜெக்டிவா, வாட் இஸ் அப்ஜெக்டிவ், ட்ரூவா நியூட்ரலா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் உங்க ரியல் லைஃப் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களை இம்பாக்ட் பண்ணும். உங்க மைண்டுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா ஒரு இம்ப்ளிசிட் பயஸ் இருப்பது நேச்சுரல். அப்ப இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரெக்யூசல் இஸ் மஸ்ட். அந்த ரெக்யூசலை டிசைட் பண்றதுக்கு உங்ககிட்ட தரக்கூடாது. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அப்ஜெக்டிவா ஃபீல் பண்ணாலும் தட் வில் நாட் ஒர்க். இது எல்லாமே யாருக்கு தெரியும்? ஜஸ்டிஸ் ஷர்மாக்கு தெரியும். பட் அவர் என்ன பண்ணல, இது எதையுமே ஃபாலோ பண்ணல. யாரோட வேலிட் பர்செப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்னு அவருக்கு தெரியும். பட் என்ன பண்ணிட்டாரு, கெஜ்ரிவால் மேல இந்த எல்லா ரீசன்ஸும் இட் இஸ் மேனுஃபேக்சர்ட், ரியாலிட்டி கிடையாது. ஸோ ரெக்யூசல் இஸ் கேன்சல்ட். அண்ட் ஆல்சோ ஜஸ்டிஸ் ஷர்மா
அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாரு. நான் வந்து ஏபிஏபி மீட்டிங் போனதான் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். அட் தி சேம் டைம் ஏபிஏபி தவிர்த்துட்டு மத்த நிறைய மீட்டிங்ஸையும் அட்டன் பண்ணிருக்கேன். செகண்ட் பாயிண்ட், என்னோட பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு தன்னை ப்ரூவ் பண்ணி தான் ஒர்க் பண்றாங்க தவிர என்னால போகும். என்னோட பசங்களை என் கூட கனெக்ட் பண்ணி பார்க்க தேவையில்லை. ஸோ நான் வந்து பயஸ்டா இல்ல, இந்த கேஸ் நான் தான் கண்டினியூ பண்ண சொல்லிட்டாரு. ஓகே, பட் இதுக்கான ஆர்குமெண்ட் தான் பார்த்தோம். நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், நிறைய பார்த்தோம். பட் அகைன் நான் வச்சுக்க வேண்டியது, எப்போ ரெக்யூசல் தேவையில்லை, ஆல்டர்னேட்டிவே இல்லை. அந்த கேஸுக்கு ஆல்டர்னேட்டிவே இல்லைன்னா வேற வழியே கிடையாது. த டியூட்டி ஆஃப் நெசசிட்டி, வேற வழி கிடையாது. ஸோ டியூட்டி ஆஃப் நெசசிட்டி பிரின்சிபல்ல வேற வழியே இல்லாதனால அட்டன் பண்ணலாம். பட் ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்போது ஜட்ஜஸ் மாற வேண்டியது இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்ல நம்ம இன்னொரு பாயிண்ட் வச்சுக்க வேண்டியது, ஒரு கோர்ட்டோட டிக்னிட்டி வச்சுக்கலாம், இல்லை நடத்தைய எதை வச்சு முடிவு பண்ணலாம். ஒரு நார்மல் கேஸை அது எப்படி ஹேண்டில் பண்ணுது அதை பொறுத்து முடிவு பண்ண முடியாது. தன்னை பத்தி ஒரு குற்றம் வரும்போது அந்த குற்றத்தை அந்த ஜட்ஜு இந்த கோர்ட்டு இப்படி ஹேண்டில் பண்றாங்க, ரெஸ்பான்சிபிளா இருக்காங்களா, யாரு பக்கம் நியாயம் இருக்கு, இல்லை யாரு பக்கம் தீர்ப்பு இருக்குன்னு பாக்குறோம்ல, அதை பேஸ் பண்ணி தான் அந்த கோர்ட்டோட ஜுடிஷியல் கல்ச்சர் இருக்குன்னு இன்னொரு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. பட் இந்த கிரிட்டிக்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன கிரிட்டிக் இருக்குல்ல, ரெக்யூசல், அதுக்கு அந்த ஜட்ஜோட ரிப்ளை இருக்குல்ல, அது என்னவா இல்ல, அனலிட்டிக்கலா இல்ல. கெஜ்ரிவால் என்ன பாயிண்ட் சொன்னாலும் தன்னை செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிறாரு. இல்ல அப்படி கிடையாது, சரியா இருப்பேன், இல்ல அந்த எல்லா பாயிண்ட்ஸையும் இல்ல இவர் தான் தப்பா சொல்றாரு, கெஜ்ரிவால் தப்பா சொல்றாருன்னு லிட்டிகன்ட் மேல அக்யூஸ் வைக்கிறாரு. ஓகேவா? அப்ப இதை பத்தி தான் இன்னைக்கான சென்ட்ரல் பேஜ் ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணுது. ஹெட்டிங் படிக்கல, தி ரெக்யூசல் டெஸ்ட் தி டெல்லி ஹை கோர்ட் ஃபெயில்ட். ஓகேவா? சோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான பாயிண்ட்டும் இந்த ஆர்டிகல் டிஸ்கஸ் பண்ணிருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸும் கவர் பண்ணியாச்சு. ஃப்ரீ டைம்ல ஜஸ்ட் படிச்சு பாருங்க. ஓகேல? சோ வாட் இஸ் தி டேக் அவே? ரெக்யூசலுக்கு ஜட்ஜோட பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. அங்க ஒரு ரீசனபிள் அப்ரிகென்ஷன் ஆஃப் பையஸ் இருந்தாலே போதுமானது. லிட்டிகன்ட் சைடுல ஒரு பையஸ் இருக்குன்னு ரீசனபிளா இருந்தாலே இந்த ரெக்யூசல் இஸ் வேலிட் தான் எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லுது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்ப இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருந்தும் ஒன் செகண்ட் தப்பு நடக்குதுன்னா என்ன பண்ணலாம்? ரெக்யூசலுக்கான லா என்ன பண்ணலாம்? கோடிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல தேர்ட் ஜட்ஜ் சேம் ஜட்ஜ் கேட்காம இன்னொரு ஜட்ஜ் கிட்ட ஆட்டோமேட்டிக்கா கேஸ் மாறிடலாம். இல்லைன்னா தேர்ட் ஜட்ஜ் கிட்ட ஒப்பீனியன் கேட்கலாம். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணலாம்? ஒரு ஜட்ஜா ஒர்க் பண்ணும்போது அவரோட ஃபேமிலி அசோசியேஷன், பர்சனல் கனெக்ஷனுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன தொடர்பு பப்ளிக்கா டிஸ்க்ளோஸ் பண்ணலாம். கரெக்டா? இதெல்லாம் ஏன் பண்ணணும்? கோர்ட் வந்து லா படி ஒர்க் பண்ணாலும் மெயின் கோர் என்ன? ட்ரஸ்ட் தானே. இப்போ பீப்புளுக்கோ லிட்டிகன்ட்டுக்கோ இந்த ஃபைல் பண்றாங்களே லிட்டிகன்ட்டுக்கோ ட்ரஸ்ட் இல்லைன்னா, ஜட்ஜ் மேலேயோ கோர்ட் மேலே ட்ரஸ்ட் இல்லைன்னா தீர்ப்பு கொடுத்து வேஸ்ட் தானே. தட் இஸ் நாட் ரியல் ஜஸ்டிஸ். அந்த ரியல் ஜஸ்டிஸை உருவாக்குறதுக்கு ரெக்யூசல் லா இஸ் இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்களேன், நம்ம இந்தியாவோட ஸ்கூல் சிஸ்டம்ல ஒரே கிளாஸ் ரூம்குள்ள இந்தியாவோட டாப் பணக்கார மில்லியனரோட சைல்டு இருக்காங்களே, அந்த சைல்டோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கரோ இல்ல ஆட்டோ டிரைவரோட சைல்டோ நீங்க ஒரே கிளாஸ் ரூம்ல ஒரே ஸ்கூல்ல பார்க்க முடியுமா? இந்தியாவில் இது நார்மலா? சான்ஸே இல்லை. இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் ஈக்குவாலிட்டி சொன்னாலும் இந்தியாவோட கிளாஸ் ரூம் எப்படி இருக்கு? இந்தியாவோட ஒவ்வொரு ஸ்கூலும் எப்படி டிவைடா இருக்கு? இன்கம் பேஸ் பண்ணி தான் இல்ல, இன்கம்க்கு ஏற்ற மாதிரி ஸ்கூலு கிளாஸ். அப்ப இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி கிடைக்குது? கிளாஸ் பேஸ்ட் கிடைக்குதுல, இன்கம் பேஸ்ட். சின்ன ஸ்கூலு பெரிய ஸ்கூலு, ரெண்டாவது வில்லேஜா சிட்டியா? அப்ப ஜென்ரலா பார்க்கும்போது ஈக்குவாலிட்டி இருக்க மாதிரி தெரியும். பட் கிளாஸ் ரூம்குள்ள என்ன கிடையாது? ஈக்குவாலிட்டி இல்ல. ஒரு அர்பனுக்குமான ரூரலுக்கான ஒரு டிவைட் இருக்குல்ல. சோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்தியாவோட கிளாஸ் ரூம்குள்ள ஈக்குவாலிட்டி கிடையாது. இதெல்லாம் ப்ராப்ளம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஒரு ட்ரீம் பண்ணுச்சு. இந்தியாவோட கிளாஸ் ரூம்குள்ள இருந்து இந்த இன்இக்வாலிட்டியை தூக்க முடியுமா? பிரேக் பண்ண முடியுமா? ரொம்ப சிம்பிளா ஒரு செக்ஷன் கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தெரியும், செக்ஷன் 12(1)(c) ஆஃப் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட். ஞாபகம் இருக்குல்ல? எப்போ வந்துச்சு? 2009 வந்த ஆக்ட். ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட்ல இருக்கிற முக்கியமான செக்ஷன். எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் எவ்வளவு பெரிய ஸ்கூலா இருந்தாலும் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல, இந்தியாவில் எந்த பிரைவேட் ஸ்கூலாக இருந்தாலும் அந்த பிரைவேட் ஸ்கூல்ல டோட்டல் சீட்ல 25% சீட் ரிசர்வ்டு ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். லாஜிக் புரியுதுல? ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஒரு பெரிய பணக்கார ஸ்கூலா இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்குள்ள 25% சீட் வந்து காசே இல்லாத எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். சொசைட்டில டிஸ்அட்வான்டேஜ் குரூப் சொல்லுவாங்களே, அவங்களுக்கு 25% சீட் அலோகேட் செய்யப்படும். ஸோ இது வந்து சோஷியலி டிஸ்அட்வான்டேஜ் குரூப்போட ரைட்ஸ், கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். அப்ப இந்த ரைட்ஸை ஒரு பிரைவேட் ஸ்கூல் நோ சொல்ல முடியாது, உங்களுக்கு தெரிஞ்சது. பட் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ஒரு வீக்கர் செக்ஷன், ரொம்ப ஏழையான ஒரு குழந்தைக்கு அந்த ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல சீட் கிடைக்குது. ரீசன் செக்ஷன் 12(1)(c). இந்த செக்ஷனோட எய்ம் என்ன? இந்தியாவில் யார் ஏழையா இருக்காங்களோ அவங்கள சிம்பத்தி பார்த்து அவங்க கஷ்டப்படுறாங்க, இந்த ஸ்கூல்ல சேர்த்துக்கலாம். இட் இஸ் நாட் சிம்பத்தி செக்ஷன். இது வந்து பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ஸ்ட்ராட்டஜி, கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ராட்டஜி. இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனோட மெயின் எய்ம் என்ன? ஈக்குவாலிட்டி உருவாக்குறதுக்கு. அப்ப இந்தியாவில் ஈக்குவாலிட்டி எப்படி உருவாக்கலாம்? அதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி செக்ஷன் 12(1)(c). ஒரே கிளாஸ் ரூம்குள்ள ஒரு ஏழையும் பணக்காரன் ஒன்னா சேர்ந்து படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அந்த ரீடிங் கல்ச்சர்ல கிளாஸ் ரூம்ல டீச்சர் கிட்ட பேசும்போது இந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயே ஈக்குவாலிட்டி வந்துடும். எனக்கு ஆப்போசிட் லைஃப்ல இருக்கிற ஒருத்தவனை பார்க்க முடியுது. லாஜிக் புரியுதுல? அப்ப செக்ஷன் 12(1)(c) என்ன பண்ணல? அது சிம்பத்தி சீட் கிடையாது. இந்தியாவில் சோஷியல் இன்டெகிரேஷன் உருவாக்குறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இந்தியா விடுதலை ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? டிவைட் ஆகுதுல, பயங்கரமான ஹேட், பயங்கரமான சண்டை தானே. அப்ப இந்தியாவோட முக்கியமான ப்ராப்ளம் என்ன இருக்க முடியும்? ஹேட்ரேட் தான். அப்ப ஹேட்ரேட்டுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன? ரெண்டு ஆப்போசிட் லைஃபையும் மீட் பண்ண வைக்கிறது, சோஷியல் இன்டெகிரேஷன் உருவாக்குறது. ஸோ சோஷியல் இன்டெகிரேஷன், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ் உருவாக்குறதுக்கான பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி தான் ரைட் டு எஜுகேஷன்ல இருக்கிற செக்ஷன் 12(1)(c). அப்ப நீங்க எதை பார்க்க முடியாது? செக்ஷன் 12(1)(c) பார்க்கும்போது நீங்க என்னன்னு யோசிக்க கூடாது. இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை தேவையில்லாம பிரைவேட் ஸ்கூல்ல சேர்க்கறாங்க. அப்ப கவர்மெண்ட்டும் சட்டம் போட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை
பிரைவேட்டுக்கு அனுப்பி பிரைவேட் ஸ்கூல்ல ப்ரொமோட் பண்றாங்க. இது ஒரு ப்ரொமோஷன். இது அப்படி பார்க்க முடியாது. இல்ல கவர்மெண்ட் ஸ்கூல் என்ன பண்ணுது, அதோட ரெஸ்பான்சிபிலிட்டியை கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கொஞ்சம் கொஞ்சம் குறைக்குது. பசங்க எல்லாம் அங்க போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி சரியா ஒர்க் ஆகும்? அப்ப இந்த ஆக்டுக்கு அப்புறம் தான், இந்த செக்ஷனுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஒர்க் ஆகுறது குறையுது. ஸோ இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் நிறைய வந்தாலும், இவ்வளோ கிரிட்டிக் வந்தாலும், இது எல்லாமே மித்து. இதெல்லாம் செக்ஷன் 12(1)(c கொண்டு வந்த மெயின் பர்பஸ் என்னன்னா கிரியேட்டிங் தி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ். இதே அகைன் பார்க்குறோம். செக்ஷன் 12(1)(c)ஆல கவர்மெண்ட் ஸ்கூல் சரியா ரன் ஆக மாட்டேங்குது, பிரைவேட் ஸ்கூல்ஸ் ப்ரொமோஷனா இருக்குது. அப்போ இது வேலிடானு அகைன் ஒரு கொஸ்டின் கேட்டுக்காங்க சுப்ரீம் கோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட் தெளிவா சொல்லிடுச்சு, ரைட் டு எஜுகேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மட்டும் கிடையாது. இந்த வயசுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் படிப்பு சொல்லி தரணுன்றது பிரைவேட் ஸ்கூலுக்கும் பொருந்தும். ரைட் டு எஜுகேஷன் இஸ் நாட் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல், இட் இஸ் ஆல்சோ ஃபார் பிரைவேட் ஸ்கூல். ஸோ பிரைவேட் ஸ்கூலுக்கு அப்ளை பண்றதுல என்ன ஒரு டவுட் இது? இட் இஸ் கான்ஸ்டிடியூஷனலி ரைட். அண்ட் செகண்ட் பாயிண்ட், இட் இஸ் நாட் மியர்லி அபவுட் தி நம்பர்ஸ், இட் இஸ் அபவுட் தி ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ், equality culture. So section 12(1)(c) is the India's deliberate constitutional strategy to create the equality of status. வழக்கமா சொல்லுவோம்ல, ஒரு ஏழை வீட்டில் பிறந்துட்டா தன் லைஃபோட ட்ரெஜெக்டரி மாறாதுல்ல, ரூட் மாறாதுன்னு சொல்லுவாங்களே. பட் கம்ப்ளீட் ஷிஃப்ட் ஆகிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு. ஒரு ஹை குவாலிட்டி பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு ஹை குவாலிட்டி டீச்சரோட மென்டர்ஷிப்ல லைஃபை கொண்டு போறதுக்கான ஒரு சான்ஸை உருவாக்கி இருக்கு. கரெக்டா வழக்கமா சொல்லுவோம் தானே, ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒரு சோஷியல் வேர்ல்டு இருக்கும் பேஸ்ட் ஆன் கிளாஸ் இல்ல கேஸ்ட். அந்த சோஷியல் வேர்ல்டை மாத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு இது. டிஃபரெண்ட் செட் ஆஃப் பீப்புளை மீட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் இது. ஸோ ஓகே இல்ல. அண்ட் ஆர்குமெண்ட்டுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய ஒரு முக்கியமான ரிப்போர்ட் 2006ஓட ஏசர் ரிப்போர்ட், ஆனுவல் ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன் ரிப்போர்ட். ஸ்டேட்டஸ் ஆஃப் எஜுகேஷன், வருஷம் இந்தியாவில் எஜுகேஷனோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கு அது ரிப்போர்ட். அகைன் பாருங்களேன், எந்த இயர்? 2006. என்ன கிடையாது, 2009 கிடையாது. 2009ல தான் ரைட் டு எஜுகேஷன் வருதா. அதுக்கு முன்னாடியே ஒரு ரிப்போர்ட் 2006 ரிப்போர்ட்ல ஒரு பாயிண்ட் தெளிவா சொல்றாங்க. புவர் ஃபேமிலிஸும் ஏழை மக்களும் கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க நிறைய பேர். ஈவன் அவங்க கிட்ட காசு இல்லைனாலும் எப்படியாவது கஷ்டப்பட்டு கஷ்டத்துல வேற வழி இல்லாம கவர்மெண்ட் ஸ்கூலை விட்டுட்டு பிரைவேட் ஸ்கூலுக்கு மாறிட்டு இருக்காங்க. அப்ப ரைட் டு எஜுகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் புவர் பீப்புள் பிரைவேட் ஸ்கூலுக்கு போறாங்கன்னு கிடையாது. அதுக்கு முன்னாடியே இந்தியாவோட சொசைட்டிக்குள்ள ஒரு டெஸ்பிரேஷன் ஆரம்பிச்சிருச்சு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவாலிட்டி சரியில்லைன்னு மக்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான், ரைட் டு ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பசங்க எல்லாமே 25% சீட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி குறைஞ்சு போச்சு சொல்ற ஆர்குமெண்ட் தப்பு. ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல குவாலிட்டி குறைஞ்சு போச்சு. அதோட இம்பாக்ட் தான் ஈவன் புவர் பீப்புள் ஆல்சோ டிரான்ஸ்ஃபரிங் டு பிரைவேட் ஸ்கூல்ஸ். அப்ப கவர்மெண்ட் ஸ்கூலோட குவாலிட்டி குறைஞ்சதுக்கான ரீசன் ரைட் டு எஜுகேஷன் கிடையாது. ஆல்ரெடி குவாலிட்டி எப்படி இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வழியா, ஹைஜீனிக் வழியா, டீச்சர்ஸோட பிரசன்டென்ஸ் வழியா குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப அது வேற, 12(1)(c) வேற. அண்ட் ஆல்சோ உங்க ரியல் லைஃப்ல நீங்களே பார்க்க முடியும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய சர்வீஸ் கொடுத்துருக்கு. உங்க ரியல் லைஃப்ல யோசிச்சு பாருங்க. ஹாஸ்பிட்டலோ, ரேஷன் கடையோ, இல்ல பஸ் சர்வீஸ், ஏதோ ஒரு சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் வேணான்னு யோசிச்சுட்டு பிரைவேட் சர்வீஸ் எடுத்திருக்கீங்களா? நிறைய பேர் எடுத்திருப்போம். வாட் இஸ் ரீசன்? நமக்கு பிடிக்காம கிடையாது, யாருக்காக கட்டப்பட்டுச்சோ அந்த மக்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இல்ல, அவங்க லைஃப் என்ன கொஞ்சம் டிக்னிட்டியை என்ன குறைக்குது. ஸோ மக்களுக்கு தெரிய வருது, பிரைவேட் சர்வீஸ்க்கு மூவ் ஆகிறாங்க. அப்ப இந்த இன்ஸ்டன்ஸ்ல செக்ஷன் 12(1)(c) வழியாக நிறைய போர் ஃபேமிலிக்கு ஒரு பர்டன் ஆகுது, ரிலாக்ஸ் ஆகுது. எல்லா பிரைவேட் ஸ்கூல்லையும் 25% சீட் உங்களுக்கு தருவது வழியாக அவங்களோட பர்டன் இருக்குல்ல, ஃபினான்ஷியல் பர்டன். பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்கும் ஃபீஸ் கட்டுறாங்களே, அந்த ஃபீஸ் யார் எடுத்துக்கிறா? கவர்மெண்ட் எடுத்துக்கு. ஸோ 2009ல இருந்து இப்போ வரைக்கும் 5 மில்லியன் சீட்ஸ், 50 லட்சம் மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல படிக்கிறாங்க. அவங்களோட எஜுகேஷன் ஃபீஸை வந்து கவர்மெண்ட் பே பண்றாங்க. பிளஸ் இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ரிட்டென்ஷன், ஸ்கூலுக்கு வர்ற ரிட்டென்ஷன் வந்து 90% ஸ்டேபிளா இருக்கு. இந்த குழந்தைங்க கிட்ட டிராப் அவுட் பார்க்க முடியாது. They are continuing, they are staying, continuing and participating. So inclusive development in education. அப்ப நீங்க இந்தியாவில் பெரிய சிட்டி போனாலும் சரி, டெல்லி இல்ல அகமதாபாத் இல்ல சென்னை, எங்க போனாலும் எல்லா சிட்டிஸ்லயும் எல்லா ஸ்கூல்ஸும் இது ஸ்டேபிள் ஆகிடுச்சு. ஹைபிரிட் கிளாஸ், கிளாஸ்லெஸ் கிளாஸ், லோ இன்கம் ஹை இன்கமும் சேர்ந்து படிக்கிற கிளாஸ் ரூம் உருவாயிடுச்சு. ஆல்ரெடி ஸ்டேபிள் உருவாக்கியாச்சு. அந்த கிளாஸ் வழியா ஸ்டூடெண்ட்ஸோட சோஷியல் பிஹேவியர் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அகாடமிக் அவுட்கம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எந்த டிசிப்ளினும் பிரேக் ஆகல. ஸோ பசங்க கிட்ட ஜென்ராசிட்டி தான் இருக்கு, அதிகமா இருக்கு. ஓகேவா? இப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லா குழந்தைங்களுக்கும் என்ன கிடைச்சிருக்கு? ஒரு நியூ சோஷியல் கேபிட்டல் கிடைச்சிருக்கு. புது வகையான மக்கள், புது வகையான கான்டாக்ட்ஸ், புது வகையான லைஃப். ஸோ எந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்கும் இதை டீச் பண்ண முடியாது. இது எக்ஸ்பீரியன்ஸ் வழியா, லைஃப் வழியா வருது. இது இந்த செக்ஷன் உருவாக்கி இருக்கு. இந்த பாயிண்ட் புரியுதானே? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் எஜுகேஷன்? டு மேக் தி சைல்டு மோர் ஹியூமன் தானே. எப்போ ஹியூமனா மாற முடியும்? நிறைய லைஃப் படிக்கும் போது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரைட் டு எஜுகேஷன் தருது. மோஸ்ட் ஹியூமன் சொசைட்டியா இந்தியா மாத்த ட்ரை பண்ணுது. அப்ப கல்ச்சுரல் லெவல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாகுது. அட் தி சேம் டைம் அட்மினிஸ்ட்ரேஷனாவும் எல்லா சிட்டிஸும் எல்லா ஸ்டேட்ஸும் இதை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு ஸ்ட்ராங்கா. அதாவது ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லுவாங்க. ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஒரு சைல்டு வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், வீக்கர் செக்ஷன் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கான ஃபீஸை வந்து சரியான நேரத்தில் அந்த பிரைவேட் ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஃபீஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டார்டிங் டைம்ல மேபி டிஃபிகல்ட்டா இருக்கலாம், குழப்பமா இருந்திருக்கலாம். பட் போக 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 அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்ட்ராங் ஆகி இந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட்லாம் ஸ்டெபிலைஸ்டா ஸ்ட்ரீம்லைன் செய்யப்பட்டிருக்கு. ஸ்ட்ரீம்லைன் ஆயிடுச்சு, ஸ்டேபிள் ஆயிடுச்சு.
அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு ஸ்டேட்டும் ஸ்டேட் லெவல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், ஸ்டேட் லெவல் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க, ஆன்லைன் அப்ளிகேஷன், டிஜிட்டல் வெரிஃபிகேஷன், உண்மையாவே எல்லா ஸ்கூல்லையும் சீட் அலோகேட் பண்றாங்களா, டிரான்ஸ்பரன்ட் சீட் அலோகேஷன் எல்லாத்தையுமே அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்லையும் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. அண்ட் ஆல்சோ சில ஸ்டேட்ஸ் அதோட ஓன் இன்னோவேட்டிவா அதோட மானிட்டரிங் சிஸ்டத்தை, அக்கௌண்டபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணிருக்கு. இல்லை யார் சொல்லியிருக்கா, சுப்ரீம் கோர்ட் அகைன் ஸ்ட்ரெஸ் பண்ணிருக்கு. ஓகேவா, இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களே, ஆர்டி ஆக்ட் தி ஐடியா ஆஃப் சோஷியல் இன்க்ளூஷன், இந்த கீவேர்டை நீங்க பயன்படுத்தலாம். எப்படி ஆர்டி ஆக்ட் வந்து சோஷியல் இன்க்ளூஷன் உருவாக்குது, அதுக்கு எல்லா ஆர்குமெண்ட்ஸும் பார்த்தாச்சு. பட் ஃப்ரீ டைம்ல என்ன படிங்க. சி எல்லா ஆக்ட்லயுமே நெகட்டிவ்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஈவன் பிரைவேட் ஸ்கூலுக்கே போனாலும் கவர்மெண்ட்டே ஃபீஸ் கட்டினாலும் இந்த ஸ்கூல்ல சில ஃபீஸ் இருக்கும்ல, ஹிடன் காஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது அந்த ஸ்கூல் புக் வாங்குறது, யூனிஃபார்ம் வாங்குறது, நிறைய காசு இருக்கும்ல, அந்த காஸ்ட் அதிகமா இருக்கும். அதை சரி பண்ணணும். ஒருவேளை நீ ஃப்ரீயா படிக்கிற பையன் தானே அப்படின்னு அந்த ஸ்கூலோ டீச்சரோ இல்ல ஸ்டூடெண்ட்ஸோ மார்க் பண்ணும்போது, கம்மியா நடத்தும் போது அந்த கிரீவன்ஸ் சொல்றதுக்கான இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிடையாது, இன்னமும் கிடையாது. அண்ட் சில ஸ்கூல்ல சில டைம்ல கவர்மெண்ட் ஃபீஸ் கட்டுறதே டைம் ஆகுது, டிலே ஆகுது. இவ்வளவு லிமிடேஷன்ஸ் இருந்தாலும் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர்ஸ், இதை சரி பண்ணிக்கலாம். பட் வாட் இஸ் அல்டிமேட் எய்ம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஸ்டேட்டஸ். ஸோ அதை வந்து ரைட் டு எஜுகேஷன் இந்த செக்ஷனுடைய தரதுனால திஸ் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஒரு அம்மா இருக்காங்க, ஒரு ஃபேமிலியில ஒரு அம்மா இருக்காங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு அப்புறம் பயங்கர வீக் ஆயிடுவாங்க. அண்ட் திடீர்னு ப்ளீடிங் வரும். அண்ட் லோவர் அப்டமன்ல வயிற்றோட கீழ் பகுதியில தொடர்ந்து பெயினா இருக்கும், கான்ஸ்டன்ட் பெயின். ஸோ இந்த இன்சிடென்ட் இப்போ ரீசென்ட்லி நீங்க நிறைய பார்த்துருப்பீங்கல்ல, நிறைய பேருக்கு இப்படி வருது பெண்களுக்கு. பட் ஃபேமிலி என்ன யோசிக்கும், வழக்கம் போல இல்ல இது ஏஜ் ப்ராப்ளம், இது நார்மல் தான். பட் நீங்க ஹாஸ்பிட்டல் போனா தான் தெரியுது செர்விக்கல் கேன்சர். உங்களுக்கே தெரியும்ல, ஒரு இந்தியாவில் வாடுற ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோ லோவர் கிளாஸ் ஃபேமிலியோ கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் காஸ்ட் என்ன ஆகும், அந்த காஸ்ட் லெவல் ஃபேமிலியோட எக்கானமி எப்படி இம்பாக்ட் பண்ணும். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரே சொல்யூஷன் என்ன, எந்த ஒரு நோயும் ஒருத்தவங்க வர்றதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் பண்ண முடியுமா. இந்தியாவில் அதிகமாக வர கேன்சர், பெண்களுக்கு அதிகமாக வர கேன்சர்ல செகண்ட் இடத்துல இருக்கிறது செர்விக்கல் கேன்சர். இந்த பேர்லேயே போட்டிருக்கல எந்த பகுதின்னு உங்களுக்கு தெரியும் தான், அந்த நேம்ல இருக்குல்ல செர்விக்ஸ். யூட்ரஸ் தெரியும்ல, அந்த கர்ப்பப்பை. அந்த யூட்ரஸ்ல இருந்து அடுத்த பகுதி கீழே இருக்கிறது என்னது, வேஜினா. ஸோ யூட்ரஸையும் வேஜினாவும் கனெக்ட் பண்ற ஒரு லைன் வரும், தட் இஸ் கால்ட் செர்விக்ஸ். ஒருவேளை இமேஜினேஷன் பண்ண முடியலனா இந்த இமேஜ் பாருங்க, இந்த இமேஜ் பாருங்களேன், என்ன சூப்பரா புரியும். இது யூட்ரஸ், இது வேஜினா. இந்த கனெக்ட் பண்ற பகுதி இருக்குல்ல, திஸ் இஸ் செர்விக்ஸ். இங்க தான் கேன்சர் செல் உருவாகுது. இப்போ அடுத்த கொஸ்டின், அந்த பார்ட்ல ஏன் கேன்சர் வருது, வாட் இஸ் தி ரீசன். யூசுவலாவே இந்த செர்விக்ஸ் ரீஜன்ல செல் உருவாகும், செர்விக்கல் செல். யூசுவல் ப்ராசஸ். அந்த செல் ஆகும் ஜஸ்ட் லைக் க்ரோ ஆகும், க்ரோ ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக இறந்து போயிடும். இறந்து போயிட்டு அகைன் ஃப்ரெஷ்ஷாக நியூ செல் உருவாகும். ஸோ நேச்சுரல் ப்ராசஸ். ஸோ ஒரு செல் உருவாகி நல்லா க்ரோ ஆகிட்டு இறந்து போயிட்டு அகைன் அடுத்த செல் ரீப்ளேஸ் பண்ணுறது நார்மல் ப்ராசஸ், நேச்சுரல் ப்ராசஸ். பட் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த செல் இருக்குல்ல, அந்த சர்விக்ஸில் உருவாகிற செல் க்ரோ ஆகும்போது அப்நார்மல் சைஸில் ரொம்ப பெருசாகிடும். வழக்கமாக உருவாகிற சைஸை விட ரொம்ப பெருசாக என்ன ஆகிடும், வீங்கிடும். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். பட் வீங்கின உடனே இந்த செல்லோட க்ரோத் அப்நார்மல் ஆன உடனே கேன்சர் வராது, ரொம்ப டைம் எடுத்துக்கும். 10 years, 15 years, 20 years. அப்போ ஒரு செல்லு அப்நார்மலாக க்ரோ ஆகி இம்பாக்ட் ஆகிறதுக்கு 15 to 20 years ஆகுதுன்னா, அது ஃபுல்லாக க்ரோ ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணிடலாம், அந்த செல்லை அப்நார்மலாக மாறதுக்கு முன்னாடியே அடிச்சிடலாம். அப்போ என்ன பண்ணலாம், ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்தியாவில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்கு கேன்சருக்கு அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டோட ப்ரிவென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். 20 years ஆயிடுச்சா, 25, 30, எவ்ரி 5 years நீங்க போயிட்டு ஸ்கிரீனிங் பண்ணிருக்கணும், டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். அது என்ன டெஸ்ட் அப்புறம் பார்க்கலாம். பட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்கிரீனிங், யூஷுவல் ப்ராசஸ். இன்னொன்று வழக்கம் போல வேக்சினேஷன். சின்ன வயசுல இருக்கும்போது ஒரு 10 வயசு 12 வயசு 14 வயசு இருக்கும்போதே அந்த கேன்சரை உருவாக்குற வைரஸ் என்ன வைரஸோ அந்த வைரஸ் அழிக்கிறதுக்கான ஒரு வேக்சினை இப்பயே போட்டுடலாம். அப்ப என்ன ஆகும், அந்த வைரஸ் எப்போ வருதோ வரும்போது என்ன ஆயிடும், உடம்பு ஆல்ரெடி வேக்சின் இருக்கு, அதுக்கு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி சாவடிச்சிடும். ஸோ லாஜிக் புரிஞ்சுல, ரொம்ப சிம்பிள் தானே. வாட் இஸ் தி டேக் அவே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், திஸ் சர்விக்கல் கேன்சர் இஸ் மோஸ்ட்லி காஸ்ட் பை வைரஸ். என்ன வைரஸ், HPV வைரஸ், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். எஸ்பெஷலி இந்த HPVல டைப் 16 டைப் 18 தான் முக்காவாசி கேன்சர் காரணம். 80% ஆஃப் cervical cancer in India is because of HPV type 16 type 18. இந்த டேட்டா முக்கியம். வருஷம் 80,000 பெண்களுக்கு cervical கேன்சர் வருது. அதுல பாதிக்கு பாதி பேர் 42,000 பேர் இறந்து போயிரு. அப்ப இந்த வைரஸ் கண்டிப்பா 2 பேர்ல ஒரு ஆளை கொலை பண்ணிடுது. பட் பாயிண்ட் என்னன்னா, இந்த கேன்சரை ஆல்மோஸ்ட் வராம ப்ரிவென்ட் பண்ண முடியும் ஜஸ்ட் ஒரு வேக்சினால. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வைரஸ் பார்த்தோம்ல, அந்த வைரஸ் ஒரு கேர்ளோட உடம்புக்குள்ள சர்வீஸ்க்குள்ள போறதுக்கு ரொம்ப காலம் ஆகும், 20+ ஏஜ் ஆகலாம். அப்ப சின்ன ஏஜ்ல இந்த வேக்சின் போட்டுட்டா அந்த வைரஸ் எப்போ உள்ள வருதோ, அது வரும்போது ஒரு ஆன்டிபாடிஸ் உருவாக்கி அதை என்ன பண்ண முடியும், சாகடிச்சிட முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு வேக்சினை சீக்கிரமா போடுறது வழியாக இந்தியாவில் உருவாகிற மிகப்பெரிய கேன்சரை தடுக்க முடியும். ஸோ வாட் இஸ் தி கவர்மெண்ட் பிளான், நேஷனல் லெவலில் HPV வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த கேர்ள்ஸ்க்குலாம் HPV வேக்சின் போட்டணும், 14 வயசு இருக்கோ மோஸ்ட் ஆஃப் தி கேர்ள்ஸுக்கு HPV வேக்சின் நேஷனல் வைடு போட்டுருணும். என்ன ரீசன், 14 வயசுலலாம் மேக்ஸிமம் வைரஸ் பார்த்தோம்ல, பேப்பிலோமா வைரஸ்,
அந்த வைரஸ்க்கு எக்ஸ்போஷர் ஆக மாட்டாங்க. ஸோ வைரஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடலாம், பாதுகாத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் இந்த வைரஸ் தடுக்கிறதுக்கு எந்த வேக்சினை பயன்படுத்துறோம்? HPV வேக்சின் நிறைய வேக்சின் இருக்கு. நம்ம யூஸ் பண்ண போற வேக்சின் கார்டாசில் குவாட்ரிவேலண்ட் HPV வேக்சின். 4 முக்கியமான டைப்பை வராம தடுக்கும் வேக்சின். டைப் 16, டைப் 18, டைப் 6 and 11. ஸோ ஜஸ்ட் ஒரு டோஸ் போட்டால் போதும், லாங் டேர்மில் மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். பட் ஒன்ஸ் அகைன் இந்த பேசிக்ஸை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஹியூமன் பேப்பிலோமான்னு வைரஸ் இருக்கு. அந்த வைரஸ் உமனுக்கு வருது, செர்விக்ஸ்ல வருது. பட் உடனே நமக்கு சிம்டம் தெரியாது, 40 ஏஜ் ஆகலாம். ஸோ அடிக்கடி என்ன பண்ணுங்க, ஸ்கிரீனிங் பண்ணுங்க. இல்லை வராமல் தடுக்கிறதுக்கு சின்ன வயசுலேயே வேக்சின் போட்டுருங்க. அந்த வேக்சினேஷனுக்கு கவர்மெண்ட்டே ஆரம்பிச்சிடுச்சு. இதை பார்த்தோம், ரொம்ப சிம்பிள் இல்லை. பட் இன்னும் சில பேசிக்ஸ் இருக்கு, அதையும் பார்க்கலாம். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கா? ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வழக்கமாக க்ரோ ஆகிட்டு இறந்து போக வேண்டிய செல் ஆகுது, அப்நார்மலா பெருசாகுது. அந்த கண்டிஷன் இஸ் ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன். கரெக்டா? அப்போ ஒரு செல்லு வந்து அப்நார்மலா க்ரோ ஆகுதுனாலே அந்த செல்லுக்குள்ள ஏதோ ஒரு வைரஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த வைரஸ் தான் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ். அடுத்த பாயிண்ட், இந்த வைரஸ் அங்க ஏன் வருது, எப்படி வந்துச்சு? மோஸ்ட் ரீசன் இஸ் செக்ஷுவல் கான்டாக்ட். ஆக்சுவலா இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இருக்கு. ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட்க்கு அப்புறம் ஒருவேளை ஒரு உமனுக்கு, ஒரு கேர்ளுக்கு அந்த சர்விக்ஸ்ல HPV வைரஸ் உள்ள போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா தன்னோட பாடி அந்த வைரஸை ஃபைட் பண்ணி கிளியர் பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்கா கிளியர் பண்ணிடும். பட் சில கேசஸ்ல அந்த வைரஸை சாகடிக்க முடியாது. அப்ப என்ன ஆகும்? அதே இடத்துல தங்கிட்டு இருக்குமா, சர்விக்ஸ் இல்லையே ஸ்டே பண்ணிட்டே இருக்கும். ஸ்டே பண்ண இந்த செல்லுக்குள்ள போகும், இந்த செல்லை பெருசாகும். வெரி ஸ்லோ லாங் ப்ராசஸ். அப்போ ப்ரிவென்ஷன் பண்றதுல லிஸ்ட் பார்த்தோம்ல, ஸ்கிரீனிங் பண்றது, வேக்சின் போடுறது, அது எல்லாமே பண்ணாலும், ஈவன் வேக்சினேஷன் போட்டாலும் ஃபியூச்சர் இயர்ஸ்ல செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது அன்ப்ரொடெக்டடா இருக்கக்கூடாது. என்ன ரீசன்? செக்ஷுவல் கான்டாக்ட் வச்ச உடனே இந்த மாசமோ அடுத்த மாசமோ இல்லை 1 இயர்ல தெரியாது, 10 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு அப்புறம் தெரியும். அண்ட் உங்களோட பார்ட்னர் இருக்காருல்ல, உங்க பார்ட்னரோட செக்ஷுவல் லைஃப் ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு மேபி மல்டிபிள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் இருந்திருக்கலாம். இப்போ மல்டிபிள் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்ண ஒரு பையன் வந்து உங்ககிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் பண்றாருன்னா, the only prevention is you should be protected. பட் மோஸ்ட்லி ஒரு பாயோட ஹிஸ்டரி தெரியாதுல்ல ஒரு கேர்ளுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சேஃப்டி ப்ரிகாஷனாக இருக்குமோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ப்ரிவென்ஷன். இது ஒன்று. இப்போ ஸ்மோக்கிங் அதிகமாகிடுச்சுல, ஸ்மோக்கிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் சொல்றாங்க. அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன், மேரேஜுக்கு அப்புறம் ஆஃப்டர் பேபிக்கு அப்புறம் சில பேர் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணாம டேப்லெட் மட்டுமே சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி இந்த கான்ட்ரசெப்டிவ் மெடிசன் சாப்பிட்டு மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதிகமாக அந்த ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் சாப்பிட்டாலும் சர்விக்ஸ்ல அந்த வைரஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை ஒருவேளை உங்களுக்கு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம், STD இருக்குன்னு வச்சுக்கலாம், அப்பயும் HPV வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பட் HPV சர்விக்ஸ்ல இருக்குன்ற சிம்டம் உங்களுக்கு உடனடியாக தெரியாது. ஸோ ப்ரிவென்ஷன் இஸ் தி ஒன்லி சொல்யூஷன். ஒருவேளை உங்களுக்கு HPV வந்துருச்சு, ஒரு லாங் டேர்ம்ல ஒரு 30 இயர்ஸ்ல 40 இயர்ஸ்ல 45 இயர்ஸ்ல நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் வரலாம்? வேஜினல் டிஸ்சார்ஜ், பீரியட்ஸ் அப்போ ப்ளீடிங், அந்த பெல்லி பகுதி இருக்குல்ல அங்கே வலி அதிகமாக இருக்கும். முக்கியமாக இன்டர்கோர்ஸ் பண்ணும்போது பெயின் இருக்கும். இன்னொரு முக்கியமானது, டக்குனு வெயிட் லாஸ் ஆகும். மெனோபாஸ்க்கு அப்புறம் கூட ப்ளீடிங் வரும். இதெல்லாம் சிம்டம்ஸ். பட் நம்மளால எல்லா சிம்டம்ஸையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. அண்ட் எல்லா ப்ளீடிங்கும் கேன்சர்னு சொல்ல முடியாது. ஸோ ஒன்லி பாயிண்ட் இஸ் 25 ஏஜ் 30 ஏஜ் 35 ஏஜ் எவ்ரி 5 இயர்ஸ் ஸ்கிரீனிங் பண்ணணும். ஈவன் வேக்சின் போட்டிருந்தாலும் வேக்சின் நல்ல எஃபெக்டிவா 80% எஃபெக்டிவா இருந்தாலும் ஸ்கிரீனிங் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ 2 முக்கியமான ஸ்கிரீனிங் டெஸ்ட் உள்ளது. பாப்பானி, PAPANICOLAU, பாப்பானிகுலா டெஸ்ட். சிம்பிள் நம்ம டெக்னிக்கலா சொல்லணும்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச டெஸ்ட் பேப் ஸ்மியர் டெஸ்ட். இது ஒரு டெஸ்ட். ரெண்டாவது டெஸ்ட் இருக்கு HPV DNA டெஸ்ட், இல்லனா HPV ஸ்கிரீனிங் டெஸ்ட். டிஃபரன்ஸ் புரியுதா? பேப் ஸ்மியர்ன்றது என்ன பண்ணும்? சர்விக்ஸ்ல இருக்கிற செல்ல ஏதாவது ஒரு செல்லு வந்து வழக்கமான growth-ஐ விட டிஃப்ரெண்டா இருக்கா, செல்லோட சேஞ்சை பார்க்க ட்ரை பண்ணும். பார்த்த உடனே ஆமா செல்லு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு, அப்நார்மலா இருக்கு தெரிஞ்ச உடனே ஓகே அந்த அப்நார்மலுக்கான ரீசன் அதுக்குள்ள இருக்கிறது வைரஸ் தானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அடுத்த டெஸ்ட் HPV இருக்கா, HPV ஸ்கிரீனிங் டெஸ்ட். ஒருவேளை அப்நார்மலா இருக்கலாம், HPV இல்லாமல் இருக்கலாம். ஸோ 2 டெஸ்ட். அப்போ எடுத்தோடனே பண்ண வேண்டியது டெஸ்ட் பேப் ஸ்மியர் டெஸ்ட். 21 வயசு ஆயிடுச்சுனாலே அந்த டெஸ்ட்டை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. 30 வயசு ஆயிடுச்சுனாலே 2 டெஸ்ட் சேர்த்து பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் ஒரு சைடு பேரலா, பட் உலகம் முழுக்க மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிறது வேக்சினேஷன். 9 வயசுல இருந்து 12 வயசுக்குள்ள இருக்கும்போது வேக்சினேஷன் உலகம் முழுக்க போடுறாங்க. ஈவன் இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, 45 வயசுக்குள்ள இருக்கும்போதே அந்த பார்த்தோம்ல கவர்மெண்ட் போடுறது 14 இயர்ஸ் ஏஜ்ல, பட் ஆல்சோ 45 ஏஜுக்குள்ள அந்த வேக்சின் போடுறது எஃபெக்டிவா இருக்குன்னு சொல்றாங்க. அண்ட் இந்த பாய்ஸ் கூட போடலாம்னு சொல்றாங்க. என்ன ரீசன்? பினைல் கேன்சர் வரலாம், த்ரோட் கேன்சர் வரலாம், ஆனல் கேன்சர் வரலாம். ஸோ இந்த வேக்சின் இதை தடுக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஹெல்த்தி ஹேபிட்ஸா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ற 4-5 பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்டே பார்த்தாச்சு. பட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலாக மாற்றுறது. ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்மோக்கிங்கை குறைக்கணும். டயட்டை வந்து பேலன்ஸ்டாக இருக்கும். டாக்டர் கொடுத்த ரெக்கமெண்டேஷனில் டாப் 5ல டயட் வந்துருக்கு. ஸோ ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணணும், டயட் பேலன்ஸ்டாக இருக்கணும், சேஃப் செக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணணும், ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கணும், டெஸ்ட்டை வந்து டெஸ்ட்டில் இருக்கிறோம்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் சீக்கிரமாகவே இயர்லியர் ஸ்டேஜில் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணிக்கலாம்? கியூர் பண்ண முடியும். நமக்கு தெரியும்ல, அந்த செல்லை அழிக்கணும், அவ்வளோதான். அந்த செல்லுக்குள்ள மட்டும் தான் வைரஸ் இருக்க தவிர உடம்பு ஃபுல்லாக இல்லை. அந்த செல்லை அழிச்சிட்டா எடுத்துட்டா வைரஸ் போயிடும். ஸோ ரேடியேஷன் தெரப்பி,
ரேடியேஷன் தெரப்பி வச்சுக்கலாம், இல்லைனா கீமோதெரப்பி. ஸோ தீஸ் ட்ரீட்மெண்ட் வில் கில் த கேன்சர் செல்ஸ். இதெல்லாம் பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்தியாவில் இந்த கேன்சருக்கான ஸ்கிரீனிங் டெஸ்ட்டும் இருக்கு, ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. இது எல்லாமே இருந்தும் இந்தியன் உமனுக்கு கேன்சரே அதிகமாக வருது. இன்னும் சொல்ல போனா இருக்கிற கேன்சர்லயே ஈஸியா குணப்படுத்தக்கூடிய கேன்சர் வந்து HPV. பட் அந்த கேன்சர் தான் டாப் 3 ரேங்க்ல இருக்கு. என்ன ரீசன்? ப்ரீஜுடைஸ். ஸோ ஒரு கிரிட்டிக்கல் திங்கரா இல்ல சிவில் சர்வெண்டா நீங்க எடுத்துக்க வேண்டிய பாயிண்ட் தான். வி ஹேவ் எவ்ரிதிங். என்ன கிடையாது? அவேர்னஸ் கிடையாது. விச் மீன்ஸ் நம்ம இந்தியன் பாப்புலேஷன் அதிகமா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்க போக மாட்டாங்க. மேபி என்னோட ஹெல்த் வந்து நார்மலா தான் இருக்குன்னு அக்செப்ட் பண்ணலாம். ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்க போறதுக்கு கூச்சப்படலாம். ஸோ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துட்டா கேன்சர்ல தப்பிக்க முடியும். பட் ஸ்கிரீனிங்க்கு வர வைக்கிறது தான் டஃபஸ்ட். அந்த கோர் இஷ்யூ புரியுது இல்ல? ஒருவேளை புரியலன்னா இந்த டேட்டா பாருங்க. சர்விக்கல் கேன்சர் வந்த பெண்கள் இல்ல வெறும் 1.2% மட்டும் தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, உமனுக்கு அதிகமாக வருது. பிரஸ்ட் கேன்சர் 0.6% உமன் வேர் ஸ்கிரீன்ட் ஃபார் டெஸ்ட். ஓரல் கேன்சர் 0.7%. ஆச்சு புரியுதா? ஒரு 100 பேருக்கு கேன்சர் வருதுன்னா, பெண்கள்ல கேன்சர் வருதுன்னா, அதில் ஜஸ்ட் ஒரே ஒருத்தவங்க மட்டும் தான் ஸ்கிரீனிங் பண்ணி ஆமா கேன்சர் கண்டுபிடிச்சிருக்காங்க. மிச்சம் 99 பேருக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே கேன்சரை ஸ்கிரீன் பண்ணி கண்டுபிடிக்கல. இப்போ ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல எவ்வளவு பேக்வர்டா இருக்குன்னு யோசிக்க முடியல. நியர்லி யாருமே டெஸ்ட் பண்ண வரது கிடையாது. அப்போ நீங்க வந்து ஒரு ஆக்டிவ் சிட்டிசனா இல்ல சிவில் சர்வெண்டா வரும்போது இந்த ஸ்கிரீனிங்க்கு அதிகமான முக்கியத்துவம் தரணும். ரஷ்யா, பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாதி பேர். ரஷ்யாவில் 90%, 93%, பிரேசில்ல 58%, சவுத் ஆப்பிரிக்காவில் 52%. ஸோ பாதி பெண்கள் இல்லை, ரஷ்யாவில் முக்கால்வாசி பெண்கள் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. பட் இந்தியாவோட பர்சன்டேஜ் என்ன? 1%, 2%. அண்ட் அதுலேயுமே கொஞ்சம் டாப்ல இருக்கிறது தமிழ்நாட்டு பெண்களில் அட்லீஸ்ட் ஒரு 7% ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. அதுவும் 7% ரொம்ப கம்மி தான். பட் WHO என்ன சொல்லுது? ஃபியூச்சர்ல பெண்களுக்கு கேன்சரே வரக்கூடாதுன்னா, இந்த HPV கேன்சர் வரக்கூடாதுன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ஸ்கிரீனிங். அட்லீஸ்ட் உங்க நாட்டில் இருக்கிற பெண்கள்ல 70% பெண்களை ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துடணும். யோசிக்க முடியுதா? நீங்களே யோசிங்களேன், நம்ம வீட்டில் இருக்கிற பெண்கள்ல எத்தனை பேர் கேன்சர் ஸ்கிரீன் டெஸ்ட் போயிருக்கும்? யாருமே இல்லை. தட் இஸ் 0%. பட் WHO சொல்றது 70, உங்க ஊர்ல இருக்கிற உங்க கண்ட்ரியில் இருக்கிற அட்லீஸ்ட் 70% பெண்களுக்காச்சு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துடணும். எங்கேயோ இருக்கிற டார்கெட். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, நீங்க ஃப்ரண்ட் பேஜ் வந்துச்சுல, வேக்சினேஷன் ப்ரோக்ராம் HPVக்கு. வேக்சினேஷன் ப்ரோக்ராம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதுக்கு பேரலா ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுக்கணும். அதுலேயே ஒரு நேஷனல் லெவலில் ஒரு விஷயம் வேறு பண்ணணும். அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, அந்த பேப் ஸ்மியர் டெஸ்ட் பார்த்தோம்னா இருக்கா, அதாவது செல்லோட growth பார்ப்பாங்களே, செல்லுக்குள்ள வைரஸ் பார்க்க மாட்டாங்க, செல்லடி பார்ப்பாங்களே, அந்த டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர், பாப்ஸ்மியர் டெஸ்ட்டுக்கு இன்னொரு பேர். நம்ம செல்லை பற்றி ஸ்கூலில் படிப்போம்ல, என்ன படிப்போம்? சைட்டாலஜி, ஸ்டடி ஆஃப் செல்ஸ். எஸ், செர்விக்கல் சைட்டாலஜி டெஸ்ட். இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. இப்போ நான் சொல்லலை, அகைன் இப்போ ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சொல்லு, இந்தியாவில் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எப்படி இருக்கு? ரொம்ப வீக்காக இருக்கு. இப்போ உலகம் முழுக்க போர் கண்ட்ரிஸ் எப்படி இருக்கும்? அவேர்னஸ் கம்மியாக தானே இருக்கும். நம்ம இந்த அவேர்னஸ் உருவாக்குறதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? WHO is taking some initiatives. Announced November 17, 2025 ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிக்கிறாங்க. வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே. சர்விக்கல் கேன்சருக்காகவே ஒரு டேவை அவேர்னஸாக யூஸ் பண்ணணும். என்ன ரீசன்? உலகம் முழுக்க உருவாகுது. ஸோ அதை எலிமினேஷன் பண்ணணும். ஸோ உலகம் முழுக்க இருக்கிற கண்ட்ரீஸ்ல ஒரு 30 ஏஜ்ல 40 ஏஜ்ல ஒரு உமனை பயங்கரமாக அஃபெக்ட் பண்ற ஒரு கேன்சர் சர்விக்கல் கேன்சர். இந்த வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டேல ஃபோக்கஸ் பண்ண பாயிண்ட் என்ன? திஸ் கேன்சர் இஸ் நாட் ஒன்லி a disease. This is not only a scientific issue. It is not only a health issue. ஒரு ஃபேமிலியில 40 ஏஜ்ல ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறது யாரு? பெண்கள் தான். ஒர்க் பண்ற டைம். அப்போ அந்த கேன்சர் வந்துச்சுன்னா அவங்களால ஒர்க் பண்ண போக முடியாது. அந்த ஃபேமிலியே பவர்ல வந்துடும். அப்போ யுஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் SDG இருக்குல்ல, SDGல நம்பர் 1 என்னது? SDGயோட கோல் 1 என்னது? We have to reduce the poverty. பாவர்ட்டி ரெடியூஸ் பண்ணணும்னா சர்விக்கல் கேன்சர் ரெடியூஸ் பண்ணணும். லிங்க் பண்றாங்க. அடுத்து கோல் நம்பர் 3 என்னது? எல்லாரோட ஹெல்த் எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஹெல்த்தை குணப்படுத்தணும்னா முதல் ஹெல்த் நீ பார்க்க வேண்டியது சர்விக்கல் கேன்சர். அடுத்து SDG கோல் 5, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி உருவாக்கணும்னா மெடிசன்ல ஸ்கிரீனிங் டெஸ்ட்ல ஈக்குவாலிட்டி உருவாக்கணும். இந்த உலகம் முழுக்க மெடிசன் வேர்ல்ட்ல ஒரு மெடிசனை உருவாக்குறாங்கன்னா, ஒரு மாத்திரை உருவாக்குறாங்கன்னா, டெஸ்ட் பண்றோம்ல, ட்ரையல், அதிகமான ஃபண்டிங், அதிகமான ரிசர்ச், மெடிக்கல் ரிசர்ச் எந்த நோய்க்கு வருதுன்னா ஆண்கள் சார்ந்த நோய்க்கு தான் வருதே தவிர பெண்கள் நோய்க்கு வர மாட்டேங்குது. அப்போ சர்விக்கல் கேன்சருக்கு ஃபண்டு தர்றது, குணப்படுத்துறதுன்றது ஒன் ஆஃப் தி ஸ்டெப் ஃபார் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அண்ட் கோல் 10, we have to reduce the inequality. ஒவ்வொரு ஃபேமிலியில் இருக்கிற பெண்களை காப்பாற்றினாலே அந்த சொசைட்டி இன்இக்வாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வேர்ல்டு சர்விக்கல் கேன்சர் எலிமினேஷன் டே நவம்பர் 17 லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன? லிங்கிங் தி சர்விக்கல் கேன்சர் வித் தி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இந்த பாயிண்ட் நான் வச்சு அண்ட் எங்கே பேசினாலும் இன்டர்வியூவில் இல்லை நீங்கள் எழுத போறீங்க ஒரு மெயின்ஸ் எஸ்ஏல எல்லாத்தையுமே SDG கோல் கூட கண் பண்ணுங்க. ஒரு ஹெல்த் இஷ்யூவை எக்கனாமிக் கண் பண்ணுங்க, ஒரு ஹெல்த் இஷ்யூவை இன்இக்வாலிட்டி கண் பண்ணுங்க, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி கண் பண்ணுங்க. பர்ஸ்பெக்டிவ் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த டேல இந்த சர்விக்கல் கேன்சரை எலிமினேட் பண்றதுக்கு WHO ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கு. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஸ்ட்ராட்டஜி 90, 70, 90. நம்ம டார்கெட் 3. எல்லா கண்ட்ரீஸ்லயும் போயிட்டு 90% ஸ்கூல் கேர்ள்ஸ் பார்த்தோம்ல, 14 இயர்ஸ் எல்லா கண்ட்ரிலையும் இருக்கிற குழந்தைகள் கேர்ள்ஸ் ஸ்கூல் படிக்கும் போது 90% கேர்ள்ஸ்க்கு அட்லீஸ்ட் 90% கேர்ள்ஸுக்கு வேக்சினேஷன் போட்டுருணும். அப்போ ஸ்டார்டிங் டைம்ல வேக்சினேஷன் போட்டாச்சுன்னா HPV வர்றது குறைஞ்சிரும். இது ஒரு ஸ்டேஜ். கூட பேரலா உங்க நாட்டில் இருக்கிற பெண்கள் இருக்காங்களே, எல்லா பெண்களும், ஸோ உங்க நாட்டு பெண்கள்ல அட்லீஸ்ட் 70% பெண்களுக்கு ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்துடணும். முக்கியமாக யாரு?
35 இருந்து 45 இயர்ஸ் கண்டிப்பா ஸ்கிரீனிங் கவரேஜ் பண்ணிடணும். நம்ம லெவல் எங்க இருக்கு? 1% இருக்கு. 1% இருந்து 70% தான் ஸ்கிரீனிங் மாற்றணும் அப்படின்னா ஒரே வேலை நேஷனல் லெவலில் மிஷின் உருவாக்கணும். பட் நாம யோசிக்க வேண்டியது ஃபேமிலி லெவலில். நம்ம ஃபேமிலியில் இருக்கிற கேர்ள்ஸ்ல 30 ஏஜ்ல இருக்கா, 30+ ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு டெஸ்ட் எடுக்க நாம ஸ்டார்ட் ஆகும். அடுத்து இந்த 70% ஸ்கிரீனிங்ல யாருக்கெல்லாம் நோய் இருக்கோ, கேன்சர் இருக்கோ, அவங்கள 90% குணப்படுத்தணும். முன்னாடியே ஸ்டாப் பண்ணணும், ஸ்கிரீனிங் ஆரம்பிச்சிடணும். ஸ்கிரீனில் ஃபில்டர் பண்ண மக்களை மட்டும், கேன்சர் மக்களை மட்டும் 90% காப்பாற்றும். 90-70-90 ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? இந்த 90-70-90 ஃபாலோ பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா 1 லட்சம் பெண்களில் ஜஸ்ட் 4 பேருக்கு மட்டும்தான் கேன்சர் வரும். அந்த அளவுக்கு குறைச்சிட முடியும். ஸோ த cervical கேன்சர் வில் நாட் பிகம் தி பப்ளிக் ஹெல்த் இஷ்யூ. அப்போ எந்த கண்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணணும்? லோ இன்கம் கண்ட்ரிஸ், மிடில் இன்கம் கண்ட்ரிஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அங்கே எப்படி இருக்கும்? வேக்சினேஷனுக்கு நிறைய கிடைக்காது, லிமிடெட் வேக்சினேஷன், காசு கொடுத்து வாங்கணும்ல. இந்தியாவில் காசு கொடுத்து வாங்குறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். லோ இன்கம் கண்ட்ரீஸில் வேக்சினேஷன் வாங்க முடியாது. ஸோ லிமிடெட் வேக்சினேஷன் ப்ளஸ் ஸ்க்ரீனிங் அசஸுமே எல்லாரும் கிடைக்காது. புவர் ஸ்க்ரீனிங் அசஸ். ஸோ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லோ மிடில் இன்கம் கண்ட்ரீஸ். ரீசன் 90% கேன்சர் டெத் ஹேப்பன் இன் திஸ் கண்ட்ரீஸ். அப்போ அந்த கண்ட்ரீஸில் தான் ஸ்க்ரீனிங்கை 35 to 40 அதிகமாக்கணும். ஸோ ஓகேல, ஆல்மோஸ்ட் புரிஞ்சிச்சுல. பட் இன்னும் ஒரே ஒரு லாஸ்ட் அவேர்னஸ் மெசேஜ். நீங்கள் கேர்ளாக இருக்கீங்கன்னா இந்த பாயிண்ட்டை கான்ஷியஸாக புரிஞ்சுக்கணும், இந்த பாயிண்ட்டை பற்றி பேசணும். சரி, ரொம்ப ரேண்டமாக சொல்கிறேன். ஓகேவா? இவங்க மென் உமன் 2 பேருமே டாக்டர் கிட்ட போகிறாங்க. இந்த ஆண் சொல்கிறாரு, எனக்கு செஸ்ட் பெயின், ஃபேட்டிக்காக இருக்கு, மூச்சுட முடியல. இந்த எல்லா கண்டிஷன்ஸையும் டாக்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க? சீரியஸ் எடுத்துக்கிறாங்க. மேபி ஹார்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், ஒரு ஸ்கேன் எடுக்கலாம். அதே சிம்டம்ஸோட பெண்கள் போனால் ரொம்ப வேலை செஞ்சீங்களா, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், பாடி பெயினாக இருக்கும், ரெஸ்ட் எடுங்க, இந்த மாத்திரை சாப்பிடுங்க, சரியாயிடும். பாடி பெயின் டேப்லெட்ஸ். வாட் இஸ் தி பாயிண்ட்? மெடிசன் இஸ் நாட் நியூட்ரல். இட் இஸ் ஷேப்டு பை அசம்ஷன்ஸ், ஜெண்டர் பேஸ்ட் அசம்ஷன்ஸ் அண்ட் ஆல்சோ ரிசர்ச் பயஸ். லாஜிக் புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டேன். நீங்க ஒரு கேர்ளா இருக்கீங்கன்னா நீ டாக்டர் கிட்ட போகும்போது ரொம்ப கான்ஷியஸா நிறைய கேள்விகளை கேட்கணும். உங்களோட பிரச்சனையை சாதாரண பிரச்சனையை கூட எக்ஸ்ட்ரீமா சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா சொல்லும்போது தான் அவங்க அடுத்த ஸ்டெப்க்கு முன்னேறுவாங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, பொலிட்டிக்கலா வைடர் பர்ஸ்பெக்டிவ்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரிசர்ச் பயஸ். எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ மோஸ்ட்லி சைக்காட்ரிக் பேஷன்ஸ் மோஸ்ட்லி 60% உமன், 40% மென். இது பேசிக் ஃபேக்ட். ஒரு சைக்காட்ரிக் சம்பந்தப்பட்ட நோய் வருதுன்னா உலகம் முழுக்க 60% வரது யாருக்கு? பெண்களுக்கு. 40% தான் ஆண்களுக்கு. இதை குணப்படுத்துறதுக்கு மெடிசன் செய்வாங்கல்ல, மெடிசன்ஸ் உருவாக்கின மெடிசன்ஸை வந்து யாரோட ஆங்கிள் தரணும்? பாயிண்ட் புரியுதா? அதிகமாக பாதிக்கப்படுறது யாரு? பெண்கள் தானே. இந்த டேப்லெட் சாப்பிட்டா பெண்களுக்கு சரியாகுதா? அதனை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அப்போ ட்ரையல் பண்ணும்போது 40% ஃபார் உமன், 60% ஃபார் மென். நீங்கள் புரிஞ்சா? அந்த மெடிசன்ஸை கொடுத்து பார்ப்பாங்களே, சிம்டம் நோட் பண்ணுவாங்களே. இப்போ அதிகமாக ட்ரையலுக்கு கூப்பிடுற பேஷண்ட்ஸை அதிகமாக எடுத்துக்கிறது இதில் 60% ஆண்கள் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மெடிசன் வந்து ஆண்களுக்கு சூஸ் ஆகுமா? ஆண்களோட சிம்டம்ஸ் என்ன அது நோட் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் புரியலனா இந்த டேட்டா பாருங்க. இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், IBDன்னு சொல்லுவாங்க. இந்த டிசீஸ் மோஸ்ட்லி காமன் ஃபார் உமன். உலகம் முழுக்க பெண்களுக்கு இந்த ஐபிடி வருது. அப்போ சரி பண்ணுறதுக்கு உலகம் முழுக்க எவ்வளோ காசு அலோகேட் பண்ணுறாங்க? வாட் இஸ் தி ஃபண்ட் ஃபார் திஸ் டிசீஸ்? எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணுறாங்க? $203 மில்லியன். அப்படி ஆப்போசிட்டா HIV எய்ட்ஸ் அதிகமாக வர்றது ஆண்களுக்கு. இதுக்கு ஃபண்டிங் வந்து 3,294 மில்லியன் டாலர்ஸ். 200 எங்க இருக்கு, 3000 எங்க இருக்கு? பேசிக்காக இதை சொல்றேன். ஸோ ஃபண்டிங்லேயே ஒரு பயஸ் இருக்கு. ரிசர்ச் பண்ணும்போது எந்த நோய்க்கு ஃபோக்கஸ் பண்ணுன்ற பயஸ் இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்பிள் பேசிக்கா சொல்றேன். மேல் ஃபீமேல் டாக்டர் பார்க்க வராரு. இவருக்கு அப்டாமினல் பெயின் இருக்கு, ப்ளோட்டிங் இருக்கு சொல்லியாச்சு. டாக்டர் உடனே என்ன பண்ணுவாருன்னா, மேபி உங்களுக்கு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் டிசீஸ் இருக்கலாம். ஸோ இந்த ஸ்கேன் எடுத்துடலாம். ஸ்கேன் எடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க. சரியா 4 மாசத்துல இருந்து 5 மாசத்துல சரி பண்ணிடலாம், சரி ஆயிடும். இப்போ அதே சிம்டம்ஸோட உமன் போறாங்க டாக்டர் கிட்ட. சேம் ப்ராப்ளம், ஸ்டொமக் பெயின், ப்ளோட்டிங் சொல்றாங்க வச்சுக்கலாம். மேபி இது மென்ஸ்ட்ரல் ப்ராப்ளமா இருக்கலாம், ஹார்மோனல் இஷ்யூவா இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு பெயின் கில்லர், ஆன்டாசிட்ஸ், ஹார்மோனல் டேப்லெட்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? 1 மாசம் 2 மாசம் 3 மாசம்னு அந்த மெடிசனை வாங்கி சாப்பிட்டு சரியாகாது. ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. ஸ்கேன் எடுத்தா கேஸ்ட்ரோ டிசீஸ் இருக்கும். அப்புறம் அது மெடிசன் கொடுப்பாங்க. அது சரியாகிறதுக்கு 6 மாசம். ஒரே நோயை ஆண்களை குணப்படுத்துறதுக்கு 6 மாசம். அதே நோய் பெண்களுக்கு வந்துச்சுன்னா அதை கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்றதுக்கு 1.5 வருஷம் ஆயிடுது. ஸோ ட்ரீட்மெண்ட்டே கேப்பா இருக்கிற இந்த காலத்துல, இந்த பையஸ் மெடிக்கல் ரிசர்ச் டைம்ல ஒரு உமன் வந்து மெடிக்கலி செம ஆக்டிவா கான்சியஸா இருக்கணும். திஸ் இஸ் தி பாயிண்ட். ஸோ ஒன்ஸ் அகைன், வாட் இஸ் பீயிங் ஆக்டிவ்? பெண்களுக்காக கவர்மெண்ட் போடுற முக்கியமான ஸ்கிரீனிங் டெஸ்ட்லாம் என்னென்ன? அந்த டெஸ்ட்லாம் எடுத்தாச்சா? டாக்டர் கிட்ட எந்த சிம்டம் வேணா போனாலும் டாக்டர் முடிச்சதுக்கு அப்புறம், அவர் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் சொல்லுவார்ல, வெயிட் அண்ட் வாட்ச் சொல்லுவார்ல, we have to ask the diagnostic questions. அதாவது எந்த விஷயத்தை ரூல் அவுட் பண்றதுக்கு வெயிட் பண்றோம், பிளட் டெஸ்ட் பண்ணணுமா, ஸ்கேன் ரெக்வயர்டான்றதை நாம கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதோட முக்கியம், யூ ஷுட் டாக்குமெண்ட் யுவர் பர்சனல் மெடிக்கல் file, period history, pain patterns, thyroid reports, sugar level, scanning history, family disease history. இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கணும் ரெடியா. பிளஸ் ஒரு டாக்டர் கிட்ட போனதுக்கு அப்புறம் செகண்ட் ஒப்பீனியன் போறதுக்கு யோசிக்க கூடாது. முடிஞ்ச அளவுக்கு உங்க பெயின் எதுவோ அதுக்கேத்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போங்க. டோன்ட் கோ ஃபார் ஜென்ரல் பிசிஷியன், கைனகாலஜிஸ்ட், எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ருமட்டாலஜிஸ்ட். ஸோ சிம்டம்க்கு பேஸ் பண்ணி டாக்டர்ஸை சூஸ் பண்ணுங்க. வாட் இஸ் த கன்க்ளூஷன்?
ஸோ ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க, ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்க, செக் பண்ணலாம்னு சொல்றாங்கன்னா தட் இஸ் நாட் பயாலஜி, இட் இஸ் சோஷியல் கண்டிஷனிங். சொசைட்டியோட வாய்ஸா அந்த டாக்டர் பேசுறாரு, கவனமா இருக்கணும். ஜனநாயக திருவிழா, டெமோக்ரஸி செலிப்ரேஷன் சொல்லலாமா, டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல் சொல்லலாம், இல்லை செலிப்ரேஷன் சொல்லலாம். எந்த டேவை சொல்கிறோம்? எலெக்ஷன் டேவை சொல்கிறோம், ஓட்டு போட்ட டேவை சொல்கிறோம். இப்போ ரீசெண்டாக நடந்த தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு நியூஸ் பேப்பரில், சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்ட டேட்டாஸ் என்ன? ஹிஸ்டாரிக் ஓட்டர் டர்ன் அவுட் தரேன். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. எத்தனை பர்சன்டேஜ்? தமிழ்நாட்டில் 85%. வழக்கமாக 70% தான். 100 பேர்ல ஒரு 100 பேருக்கு ஓட்டு இருக்குன்னா ஒரு 70 பேர் ஓட்டு போடுவாங்க. பட் ரீசெண்ட் எலெக்ஷன்ல 85 பேர் ஓட்டு போட்டுருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல 93%. அப்ப வழக்கமானதை விட 2 ஸ்டேட்ல ஓட்டிங் அதிகமா இருக்கு. ஸோ டெமோக்ரஸி செம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கு இந்தியாவில். இந்த ஆங்கிள் நம்ம பேசணும். ஆக்சுவலா இந்த ஆங்கிள் கரெக்ட் தான். பட் இதே டேட்டாவை இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும். எப்படி பார்க்கலாம்? ஓட்டு போடுற லிஸ்ட்ல 100 பேர் இருக்காங்க. அந்த 100 பேர்ல 80 பேர் ஓட்டு போட வராங்க. எத்தனை பர்சன்டேஜ்? 80%. ஓகே. பட் இந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, இந்த 100 பேர் இல்லாம இந்த ஓட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பேரே வந்து 90 பேர் வச்சுக்கலாம். ஜஸ்ட் 90 பீப்புள். இந்த 90 பீப்புள்ல இப்போ சேம் 80 பேர் வராங்கன்னா பர்சன்டேஜ் பார்க்க எப்படி இருக்கும்? 85%, 89% பார்க்க அதிகமா இருக்கும்ல. ஸோ இந்த ரீசெண்ட் ஹிஸ்டாரிக் டேட்டாக்குள்ள இந்த ஒரு பாலிடிக்ஸ் ஒளிஞ்சிருக்கு. நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஞாபகம் இருக்குல்ல? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க என்ன பண்றாங்க? ஓட்டர் லிஸ்ட்டை ரிவிஷன் பண்றாங்க, அப்டேட் பண்றாங்க. நார்மல் ரிவிஷன் கிடையாது, ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். அதாவது ஃப்ரெஷ் லிஸ்ட், ஜஸ்ட் லைக் அப்டேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி நியூ ஃப்ரெஷ் கார்டு தராங்க. அப்படி தரும்போது என்னாச்சு? அதாவது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு அப்புறம் யூஸ்வலா இருக்கிற தமிழ்நாட்டோட ஓட்டர் லிஸ்ட்ல இருந்து ஒரு 10%, 10.5% ஓட்டர் லிஸ்ட் ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ 100 பேர் ஓட்டு போடுறாங்கன்னா ரிவிஷன் பண்ணதுக்கு அப்புறம் 90 பேருக்கு மட்டும்தான் ஓட்டு போடுறதான எலிஜிபிலிட்டி. மிச்சம் 10 பேருக்கு ஓட்டு கிடைக்கல. டேட்டா அப்டேட் பண்ணும்போது மேபி டாக்குமெண்ட் சரியா சப்மிட் பண்ணல, ஏதோ ஒரு ரீசன் சொல்லி ஒரு 10.5% ஆஃப் தமிழ்நாடு பீப்புள் இருக்க ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லை. அதனால டிபேட் லாஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸாவே. இது தமிழ்நாட்டில். வெஸ்ட் பெங்கால்ல எஸ்ஐஆருக்கு அப்புறம் 13% பீப்புளுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் போயிடுச்சு. ஸோ வாட் இஸ் தி கான்ட்ராடிக்ஷன்? வழக்கமா ஓட்டு போடுவாங்கல்ல, வழக்கமா ஓட்டு போடுற லிஸ்ட்டை விட இப்ப கொடுத்த லிஸ்ட்டே எத்தனை பேர்? ஒரு 10% கம்மி. அப்ப கம்மி நம்பர்ல நிறைய பேர் வரும்போது பார்க்க எப்படி இருக்கும்? பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்ல. லாஜிக் புரியுதா? இதுக்கு பேர் சொல்லுவாங்க ஓட்டர்ஸ் பேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஓட்டரோட பேஸே வந்து குறைஞ்சதுக்கு அப்புறம் ஓட்டு போடுற எண்ணிக்கை வரும்போது எப்படி இருக்கும்? பார்க்க அதிகமா இருக்க மாதிரி தெரியும். லாஜிக் புரியுதா? இப்போ 20 பேர்ல 8 பேர் ஓட்டு போட வந்திருக்காங்கன்னா பார்க்க நார்மலா இருக்கும். அதே 10 பேர்ல 8 பேர் ஓட்டு போட்டுருக்காங்கன்னா பார்க்க அதிகமா இருக்கும் தெரியல. அப்ப இந்த ஹிஸ்டாரிக் டர்ன் அவுட்டுக்கு பின்னாடி இந்த ஓட்டர் லிஸ்ட் இருக்குல்ல, பேஸ், இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த ஆங்கிள் யோசிங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? நம்ம டிஸ்கஸ் பண்றோம்ல, இந்த எலெக்ஷன் டே வச்சு அந்த பர்சன்டேஜ் வச்சு என்ன பண்றோம்? இந்தியாவில் டெமோக்ரஸி இம்ப்ரூவ் ஆகின்னு பேசுறோம்ல. இன்னொரு ஆங்கிளையும் பேச முடியும். வாட் இஸ் ரியல் டெமோக்ரஸி? எல்லாரும் பேசுற யூஷுவல் ஆங்கிள் என்ன? லாஸ்ட் டைமோட இந்த வருஷம் நிறைய பேர் ஓட்டு போடுறாங்க, ஓட்டிங் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு, பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கு, டெமோக்ரஸி அதிகமா இருக்கு. ஸோ பர்சன்டேஜை பார்த்து டெமோக்ரஸியை பேசுறது, இட் இஸ் சிம்பாலிக் டெமோக்ரஸி. பட் அதே பாயிண்ட் லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் நிறைய பேருக்கு ஓட்டு போடுறதுக்கான பேஸ் இருக்குல்ல, ஓட்டிங் லிஸ்ட் அதிகமா இருக்கா? தட் இஸ் டெமோக்ராட்டிக் ஆங்கிள். யோசிக்க முடியுதா? லாஸ்ட் டைமை விட ஓட்டர் பேஸ் வந்து இந்த தடவை குறைஞ்சிருக்குன்னா நிறைய பேருக்கு ஓட்டு போடுற உரிமை குறைஞ்சிருக்கு. அப்ப டெமோக்ரஸி குறைஞ்சிருக்கு. அப்ப அந்த ஆங்கிள் பார்க்காம நம்ம என்ன பண்றோம்? இன்ஸ்டிடியூஷன் ஆங்கிள் பார்க்குறோம். மீடியா கொடுக்குற நெரேட்டிவ்ல இந்த எலெக்ஷனை பார்த்து முடிச்சாச்சு. பட் எதை மறந்தாச்சு? உண்மையாவே லாஸ்ட் டைமை விட இந்த வருஷம் ஓட்டு போட்ட மக்களோட அப்சல்யூட் நம்பர்ல பெரிய சேஞ்ச் இல்லை, டெமோக்ரஸி எக்ஸ்பேண்ட் ஆகல. இந்த ஆங்கிள்லயும் நம்பர்ஸை பார்க்க முடியும். ஓகேல? இதே பாயிண்ட் இன்னொரு ஆங்கிள் பார்க்கலாம். ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரில யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டு போடுறோம், அதெல்லாம் ஓகே தான். யாரோட வாய்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா அது ட்ரூ டெமோக்ரஸி. மார்ஜினல் பீப்புளோட வாய்ஸ் தானே. ஒன்ஸ் அகைன் எஸ்ஐஆர் வச்சுக்கலாம், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில் ஒரு 10% மக்களுக்கு ஓட்டு போயிடுச்சுல, அந்த 10% மக்கள் யாரு? எலைட் பீப்புளா? கிடையாது இல்ல, மார்ஜினல் பீப்புள், புவர் பீப்புளா இருக்கலாம். ஏன்னா புவர் பீப்புளால தான் டாக்குமெண்டேஷன் சரியா பண்ணிருக்க முடியாது, கரெக்டான டாக்குமெண்ட்ஸை சரியான டைம்ல சப்மிட் பண்ணிருக்க முடியாது. அப்ப யாரோட லைஃப் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணுமோ, யாரோட லைஃப் வந்து பேக்வேர்ட்ல இருக்கும், அந்த 10% ஆஃப் மக்களுக்கு ஓட்டு என்ன கிடைக்கல? ஓட்டிங் ரைட்ஸா கிடைக்கல. இப்போ அவங்களே ஓட்டு போடாத போது எப்படி இதை வந்து நம்ம வந்து ஒரு ஜனநாயக திருவிழாவை பார்க்க முடியும்? டெமோக்ரஸி எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கான்னு எப்படி பார்க்க முடியும்? நாங்கள் புரியுதுல. வாட் இஸ் தி பாயிண்ட்னா, ரொம்ப சிம்பிளா டைரக்டா பார்த்தா இட் இஸ் டெமோக்ராட்டிக் டே தான், அதெல்லாம் ஓகே. பட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் முக்கியம்ல, இந்த ஆங்கிளையும் பார்க்கணும். ஸோ இந்த 85% நம்பரை பார்க்கும்போது ஒரு சோஷியல் மீடியா முழுக்க இந்த நம்பரை வந்து இன்ஃப்ளேட் பண்ணிட்டாங்க. இன்ஃப்ளேட் பண்ணி ஒரு பெரிய நம்பர் மாதிரி, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் மாதிரி காமிச்சிட்டாங்க. அட் தி சேம் டைம் இதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸை மறைச்சாச்சு. ஸோ அதை ஒரு சான்ஸா யூஸ் பண்ணி இப்போ ஜஸ்ட் ஒரு இன்சைட்ஸா பார்க்குறோம். ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜஸ்ட் ஓட்டு போறதுனால மட்டும் யாரோட லைஃபும் பெருசா மாறதெல்லாம் கிடையாது. ஓட்டு போடுறதுன்றது ஒரு பொலிட்டிக்கல் ரைட்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் டெமோக்ரஸிக்கான சிம்பிள். ஓட்டு போடும்போது மக்கள் எப்படி இருக்காங்க? ஒரு பொலிட்டிக்கல் சொசைட்டியா மாறுறாங்க.
ஒரு சொசைட்டி பொலிட்டிக்கல் சொசைட்டியா மாறுறாங்க அவ்வளவுதானே தவிர ட்ரூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்காது உங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் ரியல் டெமோக்ரஸி? voting ரைட்ஸ் மட்டும் கிடையாது, பார்ட்டிசிபேஷன். கவர்மெண்ட் பாலிசியில் பீப்பிள்ஸோட பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். இன்ஸ்டிடியூஷனா சொல்லணும்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எவ்ரி 5 இயர்ஸ்லையும் இந்த எலெக்ஷன் டேட்டா ரிலீஸ் பண்ணும்போது அக்யூரேசி இன்னும் கொஞ்சம் அதிகமாகணும். நிறைய மக்கள் இன்க்ளூட் பண்ணணும். இன்க்ளூஷன் இல்லாம டெமோக்ரஸி ஆயிடும், வீக் ஆகும். இந்த பாயிண்ட் புரியுதுன்னு சரி, 2 பாயிண்ட் பேசியிருக்கோம். ஜஸ்ட் ஓட்டு போறது மட்டும் டெமோக்ரஸி கிடையாது. டெய்லி லைஃப்ல பவர் கூட கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கணும், இது ஒண்ணு. பட் ஒருவேளை ஓட்டிங் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டுனா ஒவ்வொரு 5 இயர்ஸ்ல இந்த ஓட்டிங்கோட லிஸ்ட்ல இன்க்ளூஷன் தெரியணும், டெலிஷன் ஆகக்கூடாது. அப்ப நாம ஓட்டு போட்டோமா பாக்குறது ஒண்ணு, ரெண்டாவது எவ்வளவு ஓட்டர் நேம் டெலிஷன் ஆயிருக்கு அந்த ஆங்கிளையும் மக்கள் என்ன கான்சியஸா இருக்கும். சோ ஓகேல சி மேபி சில பேருக்கு நான் சொன்ன பாயிண்ட் நெகட்டிவா தோணலாம். ஓட்டிங் வந்து ஒரு பீப்புளோட லைஃபை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணாதுன்னு பேசணும்ல, சில பேருக்கு நெகட்டிவா தெரியலாம். பட் ரியாலிட்டி யோசிங்க. லாஸ்ட் 50 இயர்ஸ் ஆஃப் எலெக்ஷன் எலக்டோரல் பாலிடிக்ஸ் எதை உருவாக்கி இருக்கு? பவர் பாலிடிக்ஸ் உருவாக்கி இருக்கு. பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஒரு குரூப் ஆஃப் மக்கள் கிட்ட இருந்து இன்னொரு குரூப்புக்கு பவர் என்ன இருக்கு? டிரான்ஸ்ஃபர் தான் இருக்கு தவிர பவர் என்ன ஆகல, ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகல, ஈக்குவலா ஷேர் ஆகல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா பீகார் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஈவன் தமிழ்நாடு வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷனுக்குள்ள ஒரு பயங்கரமான பாலிடிக்ஸ் ஒழிஞ்சிருக்கு. இந்த டெமோக்ரஸி, இந்த எலெக்ஷன், ஓட்டு போறது இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாடோ இல்ல பீகாரோ ஒரு வில்லேஜ் வச்சுக்கலாம். ஒரு வில்லேஜுக்குள்ள இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். கேஸ்ட் பாலிடிக்ஸ் செம்ம ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இந்தியா விடுதலை ஆகிறதுக்கு முன்னாடி யாரோட அதிகாரம் அதிகமா இருந்துச்சு? யாருடைய பவர் அதிகமா இருந்துச்சு? ஹையர் கேஸ்ட் பீப்புள். எது வழியா? லேண்ட் வழியா. லேண்டை கண்ட்ரோல் பண்றதன் வழியாக கேஸ்ட் ஹைரார்கி மெயின்டைன் செய்யப்பட்டது. முக்காவாசி லேண்ட் வந்து ஹையர் கேஸ்ட்ல இருக்கும். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது ஸ்டேட்டஸ் நமக்கு தெரியும். இந்தியாவோட பவர் வந்து சில குரூப் ஆஃப் ஹையர் கேஸ்ட் மட்டும் தான் இருந்துச்சு, நமக்கு தெரியும். இந்த ஹையர் கேஸ்ட் ஸ்டேட்டஸ் எதை வச்சு மெயின்டைன் ஆகுது? ஒரு வில்லேஜோட எக்கனாமி அக்ரி வச்சுக்கலாம். அக்ரிமெண்ட்ஸ் லேண்ட் வச்சுக்கலாம். லேண்ட் இஸ் கண்ட்ரோல்ட் பை வெரி ஃபியூவர் கேஸ்ட், ஹையர் கேஸ்ட். அப்ப இந்த வில்லேஜ்ல ஈக்குவாலிட்டி வரணும்னா ஒரே சொல்யூஷன், லேண்ட் ஷுட் பி ரீடிஸ்ட்ரிபியூட்டட் டு ஆல் தி கேஸ்ட், ஆல் தி பீப்புள். அந்த வில்லேஜோட பவர் பாலிடிக்ஸ் டீசென்ட்ரலைஸ் ஆகுமா? எந்த ஸ்டேட்டும், கேரளாவை தவிர எந்த ஸ்டேட்டும் இது பண்ணல. நம்ம என்ன பண்ணோம்? இந்த எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பேசுறதை விட்டுட்டு இந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் பேசுறதை விட்டுட்டு இது ரொம்ப ஈஸி. சோஷியல் ஜஸ்டிஸ் பிகம் வெரி ஈஸி. அதாவது இப்போ நான் ஒரு பொலிட்டிஷியன் என்ன சொல்றேன்னா, இங்க பாருங்க பவர் முழுக்க ஹையர் கேஸ்டா இருக்காங்க. நாம யாரு? ஓபிசி, எம்பிசி, பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புள். நாம ஹையர் கேஸ்ட் கிடையாது, பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புள். இந்த கவர்மெண்டோட ஆட்சியில நம்ம இல்லவே இல்லை. நாம என்ன பண்ணணும்? நாம ஆட்சியை பிடிக்கணும். நம்ம ரெப்ரசன்டேஷன் ஆட்சியில் இருக்கணும். நம்ம ரெப்ரசன்டேஷன், நமக்கான ரிசர்வேஷன் எல்லாத்துலயும் இருக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க? எனக்கு ஓட்டு போடுங்க. அப்ப மக்கள் எனக்கு என்ன தோணும்? இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆட்சி பண்ணது வேற ஒருத்தவங்க, பட் இப்போ ஆட்சி பண்றது என்னோட மக்கள், என்னோட பேக்வர்ட் காஸ்ட் கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு பீப்புள் தான் ரூல் பண்றாங்க. எனக்கான ரைட்ஸை பேசுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? என்னோட கம்யூனிட்டி வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி. அப்ப என்னோட கம்யூனிட்டி ரெப்ரசன்டேஷனா, என்னோட பர்சனா ஒரு ஆளு இப்போ பவர் ரூல் பண்றாரு. எனக்கு என்ன ஃபீல் ஆகும்? ஐ ஃபீல் டிக்னிஃபைடு. எனக்கு ஓட்டிங்ல, எனக்கு பவர்ல, என்னோட ரெப்ரசன்டேஷன்ல என்னோட ஆள் என்ன பண்றாங்க? ரூல் பண்றாங்க. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் வந்திருக்கு. ஸோ பேக்வர்டு பீப்புள் பவர்க்குள்ள வராங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் அச்சீவ். பட் சோஷியல் ஜஸ்டிஸ் அச்சீவ் ஆனதுக்கு அப்புறமும் சரி நம்ம எப்படி ஃபீல் ஆகும்னா, நம்மள ரூல் பண்றது நம்ம கவர்மெண்ட், நமக்கு பிடிச்ச கவர்மெண்ட் வந்திருக்கு, நாம யாருக்கு ஓட்டு போட்டோமோ அந்த கவர்மெண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம லைஃப் மாறிடும் நமக்கு தோணும். பட் லாஸ்ட் 40 இயர்ஸா 50 இயர்ஸா அதே மாதிரி நீங்க வாடகை வீட்டில் இருக்கலாம், உங்களுக்கு தனி லேண்ட் இல்லாமல் இருக்கலாம், கூலி வேலை செய்யலாம். அப்ப ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரியல் டெமோக்ரஸி, ரியல் இம்ப்ரூவ்மெண்ட் எப்போ வரும்னா எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வழியா தான் வரும். ஓட்டு போட்டு நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவ் அங்க வந்தாலும் நம்ம லைஃப் மாறாது. எக்கனாமிக்கல்ல ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் உருவாக்கணும். இது இன்னொரு ஆங்கிள் பேசுறாங்க. எப்படி வந்து ஒரு மக்கள் வந்து பொலிட்டிக்கலி அவேர்னஸ் இருக்காங்களோ, பொலிட்டிக்கலி கான்ஷியஸ் இருக்காங்களோ, பாலிடிக்ஸ்ல சோஷியல் ஜஸ்டிஸ் இருக்கணும், எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுக்கும் வாய்ஸ் இருக்கணும் பேசுறோமோ, அதே ஆங்கிள் ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக்ஸ்ல, எக்கனாமிக்கல் பவர்ல எல்லாருக்கும் சரிசமமான பவர் இருக்கணும். லேண்ட் ஷுட் பி ஈக்குவலி டிரான்ஸ்ஃபார்ம்ட். மற்ற எல்லா ஸ்டேட்டை விட கேரளா பார்க்கறதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்ன? எந்த அளவுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் முக்கியமோ அந்த அளவுக்கு எக்கனாமிக் ஜஸ்டிஸை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஜமீன்தார் கிட்ட இருக்கிற லேண்ட் ரைட்ஸை அபாலிஷ் பண்ணிட்டு ஈக்குவலா லேண்டை பிரிச்சு கொடுத்தாங்க. அப்ப எல்லா மக்களுக்கும் லேண்ட் பிரிச்சு தரும்போது எக்கனாமிக்கலி உங்க லைஃப் ஆகுது, அப்லிஃப்ட் ஆகுது. எப்போ ஒரு ஃபேமிலியோட எக்கனாமி இம்ப்ரூவ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த வில்லேஜ்க்குள்ள அவங்க லைஃப் ஆகும், டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும், டிக்னிஃபைட் லைஃபும் இம்ப்ரூவ் ஆயிடும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? சோஷியல் ஜஸ்டிஸ் வழியா பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வேணா வரலாமே தவிர எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர்றது கிடையாது. ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷன்ல, ஓட்டிங் ரைட்ஸ்ல ஃபோக்கஸ்டா இருக்காங்களோ அதே அளவுக்கு எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கான பாலிசிஸ்லயும் கான்ஷியஸா இருக்கணும். முக்கியமா லேண்ட் ரைட்ஸ்ல, லேண்ட் ரிஃபார்ம்ஸ்ல, லேண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன்ல ஒரு பயங்கரமான ஒரு ஷார்ப் பெர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பா இருக்கணும். எந்த கட்சி ஓட்டுக்கு வந்தாலும் எந்த பார்ட்டி லேண்ட் ரைட்ஸ் திருப்பி கொடுக்க போகுது, எந்த பார்ட்டி நம்ம வில்லேஜ்குள்ள இருக்கிற லேண்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணும், அவ்வளவு போல்டு ரிஃபார்ம்ஸ் இருக்கிற பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடணும். அவர் ஓட்டிங் ரைட்ஸ் ஷுட் பி லிங்க்டு வித் லேண்ட் ரைட்ஸ். எல்லா கட்சியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோலையும் லேண்ட் ரிஃபார்ம்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ற அளவுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸ், எக்கனாமிக்கல் கான்ஷியஸ்னஸ் உருவாக்கணும். ஸோ தட் இஸ் தி ரியல் இன்க்ளூசிவ் டெமோக்ரஸி. அந்த கோர் டிஃபரன்ஸ் புரியுதுல்ல?
சோஷியல் ஜஸ்டிஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், ஓகே, பட் நான் நல்லா வாடுறதுக்கு டிக்னிட்டி மட்டும் பத்தாது, எக்கனாமியும் தேவை. ஸோ எந்த பாலிடிக்ஸ் வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பிளஸ் மெட்டீரியல் ஜஸ்டிஸ் ரெண்டுத்தையும் பேசுதோ தட் இஸ் தி ரியல் டெவலப்மெண்ட். என்ன பாயிண்ட்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா வில்லேஜ்லயும் யாரோட பாப்புலேஷன் அதிகம்? பேக்வர்டு கேஸ்ட் பீப்புளோட பாப்புலேஷன் அதிகம். ஸோ பேக்வர்டு கேஸ்ட் பாலிடிக்ஸ் பேசுறோம். நம்ம கம்யூனிட்டில இருந்து ஒரு சிஎம் உருவாக்கணும், பவர் உருவாக்கணும் பேசுறோம். பட் அந்த எம்எல்ஏவா, அந்த எம்பியா, அந்த மினிஸ்டரா வரதெல்லாம் யாரு? அந்த பேக்வர்டு கேஸ்ட்ல இருந்து, அந்த பேக்வர்டு கம்யூனிட்டில இருக்கிற எலைட் பீப்புள். பேக்வர்டு கேஸ்டா இருந்தாலும் அந்த பேக்வர்டு கேஸ்ட்ல இருக்கிற யார்கிட்ட லேண்ட் இருக்கோ லேண்ட் பேஸ்டு பீப்புள் தான் பாலிடிக்ஸ்க்கு வராங்க, எம்எல்ஏ ஆகுறாங்க, எம்பிஸா வராங்க. அப்ப பாலிடிக்ஸை பார்க்கும்போது அப்பர் கேஸ்ட்ல இருந்து இந்த கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றது பேக்வர்டு கேஸ்ட் தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்க. நம்ம கம்யூனிட்டி ரெப்ரஸன்டேஷன் இருக்கிற ஒரு ஆள் தான் சிஎம்ஆவோ எம்எல்ஏவோ எல்லா பவர்ல இருக்காங்க நம்ம கம்யூனிட்டி. பட் கிளாஸ் வைஸ் பார்க்கும்போது இவங்க எல்லாருக்கும் சேம் பேட்டர்ன், லேண்ட் இருக்கிற பீப்புள். எல்லா வில்லேஜ்லயும் எல்லா ஏரியாவிலையும் எந்த பேக்வர்டு பீப்புள் கிட்ட லேண்ட் இருக்கோ அவங்களுக்கு தான் பாலிடிக்ஸ்ல சீட் கிடைக்குது, அவங்க தான் பவருக்கு வராங்க, அவங்க தான் நீங்க எம்எல்ஏ பாக்குறீங்க. அப்ப எலைட் கிளாஸா லேண்ட் வச்சிருக்கிற ஒரு பீப்புள் பவருக்கு வரும்போது ஈவன் அவங்க பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புளா இருந்தாலும் ரெப்ரஸன்டேஷனா இருந்தாலும் நிறைய பேர் ஓட்டு போட்டாலும் பார்க்க டெமோக்ரஸி மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மக்கள், இந்த பாலிடிக்ஸ்ல இருக்கிற மக்கள் அவங்க பண்ண போற ரிஃபார்ம்ஸ் வந்து லிமிட்டடா தான் இருக்கும். த ரிஃபார்ம்ஸ் வில் பி வெரி லிமிடெட். தன்னுடைய பவரை, தன்னோட லேண்டை இழக்காத மாதிரி, அந்த வில்லேஜுக்குள்ள தன்னோட பவரை குறைக்காத மாதிரி ரிஃபார்ம்ஸ் மட்டும் தான், தன்னை டச் பண்ணாத ரிஃபார்ம்ஸ் மட்டும் தான் பண்ணுவாங்களே தவிர கம்ப்ளீட் ரிஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? எலெக்ஷன் ஜஸ்ட் டிரான்ஸ்ஃபர் தி பவரை தவிர ஒரு ரியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் மக்கள் கிட்ட வரல. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பீகார். 1 இயருக்கு ஒரு இந்தியனோட பெர் கேபிட்டல் இன்கம் என்ன? 1 இயருக்கு 2 lakhs வச்சுக்கலாமா? ஒரு 12 மாசத்துக்கு சேர்த்து கிடைக்கிற ஒரு சம்பளம் 2 லட்சம் வச்சுக்கலாம். எந்த ஸ்டேட்ல சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ், பேக்வர்ட் பாலிடிக்ஸ் ஸ்ட்ராங்கா ரெப்ரஸன்டேஷன் சூப்பரா வந்திருக்கோ அந்த ஸ்டேட்ல பீகார்ல பெர் கேபிட்டல் இன்கம் ஜஸ்ட் 70,000 1 இயருக்கு. பீகார்ல இருக்கிற ஸ்டேட்ல இருக்கிற ஒரு பர்சனோட பெர் கேபிட்டல் இன்கம் ஜஸ்ட் 70,000. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ் எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை தரணும்னு நம்பிக்கை கிடையாது. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் பாலிடிக்ஸ்ல இருந்து மெட்டீரியல் ஜஸ்டிஸை பேச ஆரம்பிக்கணும், எக்கனாமிக் ஜஸ்டிஸை பேச ஆரம்பிக்கணும். எந்த மக்களால எக்கனாமிக் ஜஸ்டிஸை உருவாக்க முடியுமோ அந்த கிளாஸ்லெஸ் பீப்புள் தான், லேண்ட்லெஸ் பீப்புள் கிட்ட தான் பவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது தான் ரியல் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் நடக்கும். அப்போ அது வரைக்கும் பாலிடிக்ஸ்ல என்னதான் சேஞ்ச் நடந்தாலும் ஒரு வில்லேஜுக்குள்ள சேம் அந்த ஸ்ட்ரக்சுரல் ரூரல் இன்இக்வாலிட்டி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாட் இஸ் ஸ்ட்ரக்சுரல் ரூரல் இன்இக்வாலிட்டி? வில்லேஜோட எக்கனாமியே லேண்ட் தான். இந்த லேண்ட் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாத வரைக்கும் அந்த வில்லேஜுக்குள்ள ஈக்குவாலிட்டி வராது. இப்போ ஸ்ட்ரக்சரலாகவே லேண்டுக்குள்ள ஈக்குவாலிட்டி இல்லை. அங்கே ஈக்குவாலிட்டி கொண்டு வர்றதுக்கு எந்த பாலிடிக்ஸ் ஹெல்ப் பண்ணுதோ அது பவர்ல வராத வரைக்கும் ரியல் டிரான்ஸ்ஃபார்மேஷன் எடுக்காது. அதான் கோர் பாயிண்ட். லேண்ட் தான் இன்கம். லேண்ட் இல்லாத போது இன்கம் இருக்காது. இன்கம் இல்லைன்னா குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்காது. குவாலிட்டி எஜுகேஷனும் இல்லைன்னா சரியான ஜாப் கிடைக்காது, ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியாது. அப்போ அந்த ஸ்டேட்டோட HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் கம்மியாக தான் இருக்கும். அப்போ எக்கனாமிக் ஜஸ்டிஸ்க்குள்ள ஒரு சொசைட்டியோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் என்ன இருக்கு? புரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் யங்ஸ்டர்ஸ் ஒவ்வொரு பார்ட்டியோட பொலிட்டிக்கல் அப்டேட் தெரிஞ்சுக்கிறத விட விச் இஸ் ரியல் பாலிடிக்ஸ், ஹூ ஓன்ஸ் தி லேண்ட், யாருக்கிட்ட லேண்ட் இருக்கு, நம்ம ஏரியாவில் ப்ரொடக்ஷனை ஓன் பண்றது யார், நம்ம ஏரியாவில் யாரு போர் பீப்புள். இத்தனை பேர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்இக்வாலிட்டி ஏன் இன்னும் சர்வ் ஆகிட்டு இருக்கு? ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் மட்டுமே ஒரு ரியல் டெவலப்மெண்ட் உருவாக்கிடுமா? இந்த கொஸ்டின்ஸ்குள்ள பயங்கரம் டிஸ்கஸ் பண்ணும். அந்த டிஸ்கஷன் வழியாக தான் நம்மளோட பாலிடிக்ஸை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்.